evening, everyone. Good evening, ma'am. Okay, Good evening, ma'am. good evening. Okay, is there any doubt from geomorphology or basic geography? Any doubts, Ilka? No, ma'am. Okay, let's start with the climatology today, right? Okay, what is mean by climate? Climate, season, weather. உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க. No idea? Okay, let's see. Climateன்றது என்ன அப்படின்னா இட் இஸ் ஆவரேஜ் ஆஃப் ஒரு லாங் டைம் பீரியட்ல ஒரு லார்ஜ் ஏரியால அங்க இருக்கக்கூடிய வெதர் கண்டிஷன் எல்லாம் நம்ம எடுத்து பார்க்கும்போது அதோடைய டோட்டல் ஆவரேஜ் தான் நம்ம கிளைமேட்னு சொல்றோம், ரைட்? கிளைமேட் இஸ் தி சம் டோட்டல் ஆஃப் வெதர் கண்டிஷன் அண்ட் வேரியேஷன்ஸ் ஓவர் அ லார்ஜ் ஏரியா, ரைட்? ஒரு பெரிய ஏரியால இருக்கக்கூடிய வெதர் கண்டிஷன்ஸ் எல்லாம் சேர்ந்தது இருக்கக்கூடிய வெதர் சேஞ்சஸ் எல்லாத்தையுமே எடுத்து நம்ம ஆவரேஜா வச்சு பார்த்தோம் அப்படின்னா தட் இஸ் கிளைமேட். இது வந்து மோஸ்ட்லி இது ஒரு 10 இயர்ஸோ இல்லை 100 இயர்ஸோ சேர்த்து பேசுறதா வந்து கிளைமேட். அண்ட் நெக்ஸ்ட் இஸ் தட் வெதர். வெதர்ங்கிறது என்ன அப்படின்னா டே டு டே பேசிஸ்லயோ இல்லை அப்படின்னா ஹார்லி பேசிஸ்ல, ரைட்? இப்போ 1 ஹவருக்கு இல்லை 6 hours ஒன்ஸ் வந்து நம்ம வந்து வெதர் கண்டிஷன்ஸ் லைக் வெதர்ல என்னெல்லாம் ஃபேக்டர்ஸ் வரும் நம்ம பார்ப்போம். அந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் வந்து எவ்ரி ஹாருக்கு எப்படி இருக்கு இல்லை எவ்ரிடே பேசிஸ்ல என்ன மாதிரி இருக்குங்கிறது பார்க்கறது தான் வந்து வெதர். அண்ட் சீசன்ங்கிறது என்ன அப்படின்னா இதுக்கு ரெண்டுக்கும் மிட்ல இருக்கிறது, ரைட்? தட் இஸ் சீசன். சீசன் பொறுத்த வரைக்கும் இட் இஸ் ஆல்மோஸ்ட் ஆஃப் ஒரு 6 months இல்லை அப்படின்னா ஒரு 3 months வெதருக்கும் கிளைமேட்டுக்கும் மிட் ரேஞ்சில் இருக்கிறது தான் வந்து நமக்கு சீசன். அண்ட் நெக்ஸ்ட் இஸ் தட் இன் கிளைமேட்டாலஜி வில் பி டிஸ்கஸிங் அபவுட் லைக் டோட்டலா கிளைமேட்டுங்கிறது வந்து என்ன, அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட டைம்க்கு அப்புறம் இந்த கிளைமேட்டுங்கிறது எப்படி சேஞ்ச் ஆகுது, என்னென்ன ஃபேக்டர்ஸ் எல்லாமே வந்து கிளைமேட்டை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதுங்கிறத நம்ம கிளைமேட்டாலஜியில் படிக்க போகிறோம், ரைட்? அண்ட் ஃபார் திஸ் கிளைமேட் அண்ட் வெதர் இது ரெண்டுக்குமே வந்து என்னென்ன ஃபேக்டர்ஸ் எல்லாம் காமன் அப்படின்னா எனி கெஸ்ஸஸ்? இப்போ கிளைமேட் வெதர்னு சொன்னோன்னே உங்களுக்கு என்னென்ன வார்த்தைகள்லாம் தோணுது, ஒரு இதெல்லாம் ரிலேட்டிவா இருக்கலாம்னு உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க. லெட்ஸ் see. Temperature, humidity, Temperature, humidity, precipitation, okay, precipitation, wind velocity. okay, wind velocity. டோட்டலா விண்ட்னு வச்சுக்கலாம், அதோடைய டிரெக்ஷன், வெலாசிட்டி, என்ன ஸ்பீட்ல இருக்குது எல்லாமே சேர்த்து நம்ம விண்டுங்கிற டாபிக்ல வச்சுக்கலாம். அண்ட் Rain and season. அது எல்லாமே பிரிசிபிடேஷன் கீழே வந்துடும். பிரிசிபிடேஷன்ங்கிறது வந்து ரெயின், ஸ்னோஃபாலு, அதுக்கப்புறம் இந்த ஹெயில் ஸ்டார்ம்ஸ், இது எல்லாமே வந்து நமக்கு பிரிசிபிடேஷன் கீழே வந்துடும் மேம். இந்த ஒண்ணு இருக்கு, டெம்பரேச்சர், ஹியூமிடிட்டி, பிரிசிபிடேஷன், விண்டு, சன்லைட். ஓகே, சன்லைட் நம்ம இந்த டெம்பரேச்சரோட அசோசியேட் பண்ணிக்கலாம்ல. ஓகே, சன்லைட் வச்சுக்கலாம். ஹியூமிடிட்டியோட டைமா? ஓகே, டைம்ங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட் ஃபேக்டர். நம்ம வந்து டைம் பேசிஸ்ல தான் இதை படிக்கிறோம், டைம் அண்ட் ஸ்பேஸ்ல, ரைட்? ஒரு லார்ஜ் டைம் பீரியட்ல ஜியோகிராஃபிக் லொகேஷன். ஜியோகிராஃபிக் லொகேஷன், ஓகே. ஜியோகிராஃபிக் லொகேஷன், டெம்பரேச்சர் அண்ட் இட் இஸ் அசோசியேட்டட் வித் சன்லைட். ஹியூமிடிட்டியில நம்ம மாய்ஸ்சர் எடுத்துக்கலாம். அண்ட் பிரிசிபிடேஷன்ல இந்த ரெயின், ஸ்னோஃபால்லாம் வந்துடும். 4th ஒன் வந்து விண்டு. 5th ஒன் there is only one thing. Winter time, ma'am. கேட்கல? Winter, ma'am. விண்டர் அது சீசன் கீழே வந்துடும். இப்போ நான் சொல்றது வந்து ஓகே, விண்டர் வந்து சீசன் கீழே வந்துடும். 5th ஒன் இஸ் தட் அட்மாஸ்பரிக் ப்ரெஷர். ப்ரெஷர் ஒரு இம்பார்ட்டன்ட் காம்போனன்ட்ல. ஸோ இந்த 5 things ஆர் இம்பார்ட்டன்ட் ஃபார் திஸ் கிளைமேட், ரைட்? போத் இந்த கிளைமேட்டுக்கும் சரி வெதருக்கும் சரி இது ரெண்டுமே வந்து தீஸ் ஆர் தி மெயின் எலமெண்ட்ஸ் ஆர் மேஜர் எலமெண்ட்ஸ் ஃபார் climate and weather, right? First one is temperature, second one is atmospheric pressure, third one is wind, fourth is humidity and fifth one is precipitation, right? இதுதான் மேஜரா இருக்கக்கூடியது. இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து கிளைமேட்டாலஜி இருக்கு. ஒன்ஸ் வி கம்ப்ளீட்டட் திஸ் அப்படின்னா நமக்கு கிளைமேட்டாலஜியும் கம்ப்ளீட் ஆயிடும், ரைட்? அண்ட் இன் டுடேஸ் கிளாஸ் we will be discussing up to அட்மாஸ்பியரோட காம்போசிஷன் வரைக்கும் பார்க்கலாம். இல்லை அப்படின்னா லேயர்ஸ் ஆஃப் அட்மாஸ்பியர் வரைக்கும் பார்த்துட்டு சிசாட்ல ஒரு 4 கொஸ்டின் வந்து சால்வ் பண்ணலாம். அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ல கிளைமேட்டாலஜில நம்ம எது வரைக்கும் கவர் பண்ணியிருக்கோமோ அங்க வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு 3 to 4 கொஸ்டின்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம், ரைட்? திஸ் இஸ் த அஜெண்டா ஃபார் டுடேஸ் கிளாஸ் அண்ட் திஸ் இஸ் ரிகார்டிங் த 5 elements. இது நோட்ஸ் எடுத்துட்டீங்களா? எலமெண்ட்ஸ் ஆஃப் கிளைமேட்: டெம்பரேச்சர், அட்மாஸ்பரிக் ப்ரெஷர், ஹியூமிடிட்டி அண்ட் precipitation and wind.
நீங்க சொன்ன மற்ற ஃபேக்டர்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஜியாகிரபிக் லொகேஷன், டைம், ஸ்பேஸ், இது இப்போ ஜியாகிரபிக் லொகேஷன்னா நம்ம ஸ்பேஸ்க்குள்ள கொண்டு வந்துடலாம், ரைட். சன்லைட்டுங்கிறது வந்து டெம்பரேச்சர் பேஸ் பண்ணி இருக்கிறது தான் சன்லைட்டு. அண்ட் வேற என்ன சொன்னீங்க, வின்டர் சொன்னாங்க இல்லையா. வின்டர்ங்கிறது வந்து சீசன் பேசிஸ்ல வந்துடும், கிளைமேட் தான் அது. அது வந்து லைக் ஒரு வெதர் கண்டிஷன், ஒரு எக்ஸ்டெண்டட் பீரியட் ஆஃப் ஒரு 3 to 4 months இருக்கக்கூடியது, ரைட். தட் இஸ் வின்டர். நோட்ஸ் எடுத்தாச்சா இந்த 5 points? You can give your responses in the chat box too. Yes, ma'am. Okay. Next thing is that இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம படிக்க போறது வந்து about this atmosphere, right. இது வரைக்கும் நம்ம இவ்வளோ நேரம் ஜியோமார்ஃபாலஜியில் படிச்சோம் இல்லையா, இந்த இவ்வளோ கிளாஸஸ்ல ஆல்மோஸ்ட் 8 classes டிஸ்கஸ் பண்ணது எல்லாமே வந்து எர்த்தோடைய இன்டீரியர் பத்தி, ரைட். இப்போ எர்த் சர்ஃபேஸ்ல இருக்கக்கூடிய அட்மாஸ்பியர், இதை பத்தி தான் நம்ம இப்போ படிக்க போறோம், ரைட். மோஸ்ட்லி அட்மாஸ்பியர்ல இருக்கக்கூடிய காம்போனன்ட் வந்து ஏர். இப்போ யாருடைய ஃபீச்சர்ஸ் ஏதாவது சொல்லுங்க பார்ப்போம், லைக் பிசிக்கல் ப்ராப்பர்ட்டி ஏதாவது ஒன்று. Moisture. ஓகே, மாய்ஸ்சர். ஸ்பீட் ஆஃப் விண்ட். ஓகே, விண்டேங்கிறது என்ன அப்படின்னா, ஏர் மூவ் ஆனதான் நமக்கு விண்டே வரும், சரியா. இல்லைன்னா நமக்கு வந்து விண்டே ஃபீல் பண்ண முடியாது. நம்மளால இந்த ஏர் வந்து இருக்கிறத வந்து இப்போ நீங்க எங்க இருந்தாலும் சரி உங்களை சுத்தி வந்து there will be ஏர். அந்த ஏரை வந்து உங்களால ஃபீல் பண்ண முடியாது அன்லெஸ் இப்போ நீங்க ஃபேன் போட்டிருந்தீங்க அப்படின்னா இருக்கக்கூடிய விண்ட் வந்து இருக்கக்கூடிய ஏர் மாலிகூல்ஸ் வந்து இட் வில் பி மூவிங், அண்ட் இதனால நமக்கு வந்து விண்ட் வந்து ஃபீல் பண்ண முடியும். இது ஏருடைய பிசிக்கல் கேரக்டரிஸ்டிக்ஸ் எடுக்கும்போது இட் இஸ் ஆர்டர்லெஸ். டஸ் இட் ஹேஸ் எனி ஸ்மெல் அன்லெஸ் வேற ஏதாவது அதுல மிக்ஸ் ஆகாம இருந்துச்சு அப்படின்னா ஏருக்கு வந்து எந்த ஒரு ஸ்மெல்லுமே கிடையாது. அண்ட் ஆல்சோ ஏர் இஸ் கலர்லெஸ், ரைட். இது ரெண்டுமே ஏருடைய ஃபீச்சர்ஸ். அண்ட் நமக்கு எப்போ இந்த ஏர் ஃபீல் பண்ண முடியும் அப்படின்னா, ஒன்ஸ் அந்த ஏர் வந்து மூவ் ஆனா மட்டும் தான் நமக்கு வந்து ஃபீல் பண்ண முடியும். அண்ட் விண்ட் இஸ் நத்திங் பட் மூவ்மெண்ட் ஆஃப் ஏர், ரைட். ஏர் மூவ் ஆச்சுன்னா இட் இஸ் கால்ட் அஸ் விண்ட் மூவ்மெண்ட். ஒரு காமெடி வரும்ல, என்ன எனக்கு ரொம்ப ஜாமா இருக்கு அந்த மாதிரி இருக்கு எனக்கு. Let's see this, right. இப்போ இந்த ஏர்ல என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா, first one will be gases, tons of gases will be there, right. And another major thing is that water vapor. Water vaporங்கிறது வந்து we know that earth full-ஆ வந்து நிறைய வாட்டர் இருக்கு, அண்ட் இது எவாபரேட் ஆகும்போது நமக்கு வாட்டர் வேப்பர் இருக்கும், ரைட். இந்த வாட்டர் வேப்பர் வந்து இந்த அட்மாஸ்பியர்ல சர்டைன் ஹைட் வரைக்கும் தான் நமக்கு வந்து அது இருக்கும், அதை தாண்டி நமக்கு இருக்காது. We'll be discussing those points. And the third one will be this dust particles, right. And next is that இது வந்து ஏருடைய காம்போனன்ட்ஸ், ரைட். ஏர் இஸ் கலர்லெஸ் அண்ட் ஆர்டர்லெஸ். இப்போ ஏர் மூவ் ஆகுது அப்படின்னா இட் இஸ் கால்ட் அஸ் விண்ட். இப்போ ஏருடைய மூவ்மெண்ட் பேஸ் பண்ணி இது ஹரிசாண்டலா மூவ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஹரிசாண்டல் மூவ்மெண்ட் ஆஃப் ஏருங்கிறது இட் இஸ் கால்ட் அஸ் அட்வெக்ஷன்ங்கிற ப்ராசஸ், ரைட். இது கன்வெக்ஷன் ஒன்று படிச்சோம், ஞாபகம் இருக்கா. இது வந்து வெர்டிகல் மூவ்மெண்ட் ஆஃப் லிக்விட், தட் இஸ் கால்ட் அஸ் கன்வெக்ஷன். அண்ட் அட்வெக்ஷன்ங்கிறது என்ன அப்படின்னா, இந்த ஏர் வந்து ஹரிசாண்டலா மூவ் ஆகுது, நமக்கு இந்த டைரக்ஷன்ல மூவ் ஆகுது அப்படின்னா இட் இஸ் கால்ட் அஸ் அட்வெக்ஷன். அது எந்த சைடா வேணா இருக்கலாம், ரைட் டுவர்ட்ஸ் ரைட் ஆர் டுவர்ட்ஸ் லெஃப்ட், எந்த சைடா வேணா இருக்கலாம். பட் ஆனால் அது ஹரிசாண்டலா மூவ் ஆகணும். அப்படி மூவ் ஆச்சுன்னா இட் இஸ் கால்ட் அஸ் அட்வெக்ஷன். இஸ் திஸ் ப்ராசஸ் கிளியர்? அட்வெக்ஷன் கிளியர் மேம். ஓகே, நெக்ஸ்ட் திங் இஸ் தட் இப்போ நம்ம வந்து ஹைட் இன்க்ரீஸ் ஆகும்போது நமக்கு வந்து டெம்பரேச்சர் என்ன ஆகும் அப்படின்னா இட் வில் பி வேரியிங், ரைட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அட்மாஸ்பியர்ல எடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு சில லேயர்ஸ்ல there will be high temperature and ஒரு சில லேயர்ஸ்ல வந்து it will be low temperature. We'll be discussing those under layers of atmosphere, right. அப்போ படிக்கும் போது நம்மளுக்கு அது கிளியர் ஆகும். அண்ட் இப்போ ஹைட் இன்க்ரீஸ் ஆகும்போது நமக்கு ப்ரெஷர் என்ன ஆகும் அப்படின்னா it will be decreasing, right. Kindly remember this. ஹைட் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா ப்ரெஷர் என்ன ஆகும் அப்படின்னா இட் வில் பி டிக்ரீசிங், ரைட். அண்ட் அட்மாஸ்பியர்ல இருக்கக்கூடிய ப்ரெஷர் இருக்கு இல்லையா, இதை நம்ம என்ன இதுல மெஷர் பண்ணுவோம் அப்படின்னா இட் வில் பி சம் பார் பெர் யூனிட், ரைட். பாருங்கிறது வந்து இட் இஸ் த யூனிட் ஆஃப் ப்ரெஷர், அண்ட் திஸ் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரை வந்து வில் பி மெஷரிங் லைக் திஸ். இட் இஸ் அ வேல்யூ ஃபார் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர், பார் பெர் யூனிட் ஏரியா, ரைட். பார் பெர் யூனிட் ஏரியா. திஸ் இஸ் ரிகார்டிங் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர். ப்ரெஷரை வந்து நம்ம பாருங்கிற யூனிட்ல வந்து மெஷர் பண்ணுவோம், அண்ட் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் வந்து வில் பி மென்ஷனிங் லைக் திஸ், ஒரு நம்பர் பிளஸ் பார் பெர் யூனிட் ஏரியான்னு வில் பி மென்ஷனிங் தீஸ், ரைட். அண்ட் நெக்ஸ்ட் திங் இஸ் தட் what is the type of India's climate?
Anyone? Moderate climate, no? Moderate. Okay. Any other response? Subtropical, ma'am. கேட்கலப்பா. Subtropical climate. Subtropical climate. Okay. எக்ஸாக்டா சொல்லணும்னா லைக் இதுவும் ரிலவெண்ட் தான், இல்லைன்னு இல்லை. எனி அதர் ரெஸ்பான்ஸ்? This is the India's type. இந்தியாவில் இருக்கக்கூடிய climate type வந்து it is monsoon type of climate, right? ஏஷியாவில் it is especially found in சவுத் அண்ட் சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் தான் நமக்கு இந்த மான்சூன் டைப் வந்து இருக்கு, ரைட்? அண்ட் மற்ற கான்டினென்ட்ஸ்லையுமே இருக்கு, பட் இன் ஏஷியன் ஸ்பெசிஃபிக்காக பார்க்கும்போது சவுத் அண்ட் சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் இந்தியா இஸ் ஹேவிங் திஸ் மான்சூன் டைப் ஆஃப் கிளைமேட் அண்ட் திஸ் சப்ட்ராபிக்கல் ஆல்சோ கைண்ட்லி இது வந்து இதுவுமே சிமிலராக தான் இருக்கும், ரைட்? அண்ட் நெக்ஸ்ட் திங் இஸ் தட் start this atmosphere, and there are some other terms related to this: lithosphere, hydrosphere, and something called as biosphere. What is meant by biosphere? Living in things is layer is called biosphere. Living things இருக்கு அந்த லேயர் தான. ஓகே ஓகே, கரெக்ட் தான். இந்த மூணு லேயர் இருக்கு இல்லையா, லித்தோஸ்பியர், ஹைட்ரோஸ்பியர் அண்ட் அட்மாஸ்பியர். இது மூணுமே வந்து எந்த இடத்துல இன்டர்கனெக்ட் ஆகுதோ அதுதான் நம்ம வந்து பயோஸ்பியர்னு சொல்றோம், ரைட்? ஸோ லித்தோஸ்பியர் இது வந்து எதை ரெஃபர் பண்ணோம் அப்படின்னா இட் இஸ் ரிலேட்டட் டு லேண்ட், அண்ட் ஹைட்ரோஸ்பியர் இட் இஸ் related to this water, and this atmosphere is related to some gases, right? இது மூணுமே வந்து எர்த்தோடைய இன்டெக்ரல் பார்ட். இந்த மூணுமே சேர்ந்து இருக்கிற ஏரியால தான் வந்து இட் இஸ் a living area, that is biosphere. and எர்த்தை சுத்தி இருக்கக்கூடிய ஒரு gaseous cover தான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா இட் இஸ் called as atmosphere, right? and எர்த்தை சுத்தி நமக்கு வந்து ஒரு இட் இஸ் கைண்ட் ஆஃப் ஒரு blanket of gases வந்து சில இட் இஸ் எக்ஸாக்ட்லி அப் டு ஒரு 29,000 கிலோமீட்டர் வரைக்குமே நமக்கு இந்த அட்மாஸ்பியரோட இது எக்ஸ்டென்ட் இருக்கு. பட் நமக்கு வந்து 800 கிலோமீட்டர் வரைக்கும் தான் we are going to study, ரைட்? இது வரைக்கும் இருக்கக்கூடிய சேஞ்சஸ் தான் நமக்கு ரொம்ப ரெலவெண்ட் ஆனது எர்த் ரிலேட்டடா. ஸோ அண்ட் வில் பி ஸ்டடிங் ஃப்ரம் அட்மாஸ்பியர்ல இருந்து 800 கிலோமீட்டர் வரைக்கும் நம்ம படிப்போம், ரைட்? அண்ட் தேர் வில் பி சம் பிளாங்கெட் ஆஃப் கேசஸ் அரௌண்ட் திஸ் எர்த். நெக்ஸ்ட் இஸ் தட் எஸ் இப்போ எர்த்தோட இன்டீரியர் படிச்சோம் இல்லையா, இட் இஸ் குவைட் லென்த். அது வந்து அரௌண்ட் 6,000 கிலோமீட்டர் அளவுக்கு ரேடியஸ் இருந்தது. பட் ஆனால் இதுல வந்து நமக்கு வந்து ஒரு 800 கிலோமீட்டர் வரைக்கும் தான் நம்ம படிக்க போறோம். பிகாஸ் இந்த எர்த்துடைய ஃபார்மேஷன் இருக்கு இல்லையா, இப்போ சன்ல இருந்து இனிஷியலா எர்த்து ஃபார்ம் ஆனது இட் இஸ் அப் டு சம் 4 to 5 பில்லியன் இயர்ஸ் ஆகும். அந்த டைம் பீரியட்ல தான் நமக்கு இந்த அட்மாஸ்பியர் வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். அண்ட் இனிஷியலி இது ஃபார்ம் ஆகும்போது இட் இஸ் கம்ப்ளீட்லி கம்ப்ரைஸ்ட் ஆஃப் திஸ் ஹைட்ரஜன், ஜஸ்ட் கிவ் மீ a minute, yes, ஹைட்ரஜன் அண்ட் ஹீலியம் கேசஸ், ரைட்? இதுக்கப்புறம் என்ன ஆயிருக்கும் அப்படின்னா சோலார் விண்ட்ஸ்னாலே நமக்கு வந்து இந்த பிரைமார்டியல் அட்மாஸ்பியர், ரைட், இனிஷியலா இருந்திருக்கக்கூடிய அட்மாஸ்பியர்ஸ் எல்லாமே என்ன இருக்கும் அப்படின்னா இட் வில் பி ப்ளோன் அவுட். அது எல்லாமே வந்து இட் வில் பி அண்டர் த ப்ராசஸ் ஆஃப் டீகாசிங் மூலியமா இது எல்லாமே போயிருக்கும். அண்ட் ரிமைனிங் கேசஸ் எல்லாமே என்ன இருக்கும் அப்படின்னா எர்த்துடைய கிராவிட்டினால ஸ்டிக் ஆயின் ஆகி இருந்திருக்கும், ரைட்? தட் இஸ் பிகாஸ் ஆஃப் திஸ் ஃபோர்ஸ் ஆஃப் கிராவிட்டி தீஸ் கேசஸ் ஆர் இன்செப்பரபிள் ஃப்ரம் தி எர்த், ரைட்? இஸ் இட் கிளியர் regarding this atmosphere formation? எர்த் ஃபார்ம் ஆகும்போது இதுவும் ஃபார்ம் ஆயிருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் திங் இஸ் தட் இப்போ அட்மாஸ்பியரோட மாஸ் இருக்கு இல்லையா, அதுல டோட்டலா 99% ஆஃப் அட்மாஸ்பியரோட மாஸ் வந்து நமக்கு அட்மாஸ்பியரோட ஹைட்ல 32 கிலோமீட்டர்ல இருக்கக்கூடிய கேசஸ் மட்டும் கம்ப்ரைஸ் பண்ணாலே நமக்கு இந்த 99% ஆஃப் அட்மாஸ்பியரோட வெயிட் வந்து கிடைச்சிடும், ரைட்? ரிமைனிங் இருக்கக்கூடிய லேயர்ஸ் ஃபுல்லுமே வந்து இட் இஸ் கம்ப்ரைசிங் ஜஸ்ட் 1%. அண்ட் நெக்ஸ்ட் திங் இஸ் தட் இந்த என்டையர் அட்மாஸ்பியர்ல வந்து ஏர் இஸ் குவைட் இம்பார்ட்டன்ட் integral part of this atmosphere. And next thing is that atmospheric pressure, right? இப்போ எர்த்தை சுத்தி வந்து ஒரு பிளாங்கெட் ஆஃப் ஏர் இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா, இது என்ன பண்ணும் அப்படின்னா இந்த எர்த் மேல இட் வில் பி கிவிங் சம் ப்ரெஷர், இட் வில் பி எக்ஸர்ட்டிங் சம் ப்ரெஷர், ரைட்? அண்ட் அந்த ப்ரெஷர் தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா இட் இஸ் டெர்ம்ட் as this atmospheric pressure, right? It is an important climatic element. and இந்த atmospheric pressure வந்து sea level எவ்வளவு இருக்கும் அப்படின்னா it is 1034 gram per square centimeter, right? And next thing is that role of this earth's atmosphere, right? Before getting into this, just see this. இப்போ இது வந்து இந்த இமேஜ்ல இங்க இருக்கக்கூடிய வாட்டர் என்ன ஆகும் அப்படின்னா initially it will be evaporated, right? and இங்க plants இருக்கா, இதுல இருக்கக்கூடிய வாட்டர் என்ன ஆகும் அப்படின்னா அதுவுமே evaporate ஆகி நமக்கு வந்து gases forms ல போகும், like liquid formatல போய் then it will be coming as transpiration process. and then இப்போ evaporate ஆகக்கூடிய வாட்டர் வேப்பர் வந்து it will be get cooled, that is condensation process, right?
அண்ட் இந்த வாட்டர் வேப்பர் என்ன பண்ணும் அப்படின்னா, இப்போ நம்ம அட்மாஸ்பியர்ல வந்து ஒன்லி கேசஸ் மட்டும் கிடையாது, டஸ்ட் பார்ட்டிகல்ஸும் இருக்கு சரியா. அந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸை சுற்றி இந்த வாட்டர் வந்து இட் வில் பி ஃபார்மிங் சம் ஹைக்ரோஸ்கோபிக் நியூக்ளியை. இது எல்லாம் அக்குமுலேட் ஆகி என்ன ஆகும் அப்படின்னா கிளவுடா நமக்கு ஃபார்ம் ஆகும் ரைட். இப்போ அந்த கிளவுட்ல போதுமான அளவுக்கு, அதாவது மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் வந்து அதுல ஸ்டோர் பண்ற அளவுக்கு பண்ணியாச்சு அப்படின்னா தென் இட் வில் பி டேர்னிங் இன்டு பிரிசிபிடேஷன், நமக்கு வந்து மழையா பெய்யும் ரைட், டிபெண்டிங் அப்பான் த சைஸ் ரைட். இப்போ ரெயினா இருக்கலாம், இல்ல ஸ்னோஃபாலா இருக்கலாம் ரைட். அண்ட் இப்போ என்ன ஆகும் அப்படின்னா இட் வில் பி கமிங் அகெயின் சர்ஃபேஸ் ரன் ஆஃப், கீழே மழை பெஞ்சு கீழே வரும் இல்லையா, அது அகெயின் ஜாயினிங் திஸ் வாட்டர் பாடிஸ் ரைட். இஸ் இட் கிளியர்? ஷுட் ஐ ரிப்பீட் இட் அகெயின்? Clear, ma'am. Okay. Anyone? Any other response? No, ma'am. Okay. Now, இப்போ இந்த அட்மாஸ்பியர்ல வந்து நமக்கு நிறைய கேசஸ் இருக்கு, லைக் திஸ் ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு அண்ட் நைட்ரஜன் அண்ட் வாட்டர் வேப்பர், ஆர்கான், இந்த மாதிரி நிறைய கேசஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். அண்ட் பிளான்ட்ஸ் ரெக்யர் கார்பன் டை ஆக்சைடு டு சர்வைவ், வைல் அனிமல்ஸ் அண்ட் மெனி அதர் ஆர்கானிசம் நீட் ஆக்சிஜன் ஃபார் தேர் சர்வைவல் ரைட். அண்ட் அட்மாஸ்பியர் என்ன பண்ணும் அப்படின்னா இட் வில் பி கிவிங் இந்த லைஃப் கேசஸ்லாம் இருக்கு இல்லையா, அந்த லைஃப் சஸ்டெயின் ஆகிறதுக்கு தேவைப்படுற எல்லா கேசஸுமே வந்து நமக்கு அட்மாஸ்பியர்ல தான் நமக்கு கிடைக்குது ரைட். கேன் எனிஒன் கெஸ் ஆக்சிஜன் வந்து எத்தனை % வந்து எர்த்ல இருக்கலாம்னு? ஜஸ்ட் டெல், உங்களுக்கு என்ன தோணுதோ? 93%. ஓகே. நைட்ரஜன் வந்து? கார்பன் டை ஆக்சைடு எவ்வளவு இருக்கலாம்னு நினைக்கிறீங்க? ஜஸ்ட் இல்ல நம்பர் 0. அந்த மாதிரி ரேஞ்சிங். ஓகே ஓகே, லெட்ஸ் see this right. All life forms need a particular range of temperature right. இப்போ வந்து எர்த்ல இருக்கக்கூடிய எவ்ரி லைஃப் ஃபார்ம்ஸ் நீட் சம் certain amount of gases அதோட சர்வைவல் காண்டியும், அதே மாதிரி அதுக்கு சில ஸ்பெசிஃபிக் ஃப்ரீக்வன்சி ஆஃப் சோலார் ரேடியேஷன் வேணும், which means சன்ல இருந்து வரக்கூடிய லைட் ரைட். அதுவுமே வந்து இட் இஸ் குவைட் இம்பார்ட்டன்ட் ஃபார் தேர் பயோபிசிக்கல் ப்ராசஸ். அதோடைய சர்வைவல் காண்டி அதுக்கு இந்த லைட் தேவைப்படுது, அண்ட் ஆல்சோ certain range of temperature அண்ட் கேசஸ் இது எல்லாமே தேவைப்படுது ரைட். இப்போ சன்னு தான் வந்து மேஜர் சோர்ஸ் எர்த்துக்கு இல்லையா, சன்லைட்டும் காண்டியும் சரி, எனர்ஜி காண்டியும் சரி. இப்போ இந்த சன் என்ன பண்ணும் அப்படின்னா அங்க இருந்து வரக்கூடிய ரேடியேஷன்ஸ் இருக்கு இல்லையா, இதன் வழியா தான் நமக்கு வந்து எர்த்ல வந்து லைக் ரேடியேஷன் கிடைக்க ஆரம்பிக்குது அண்ட் லைட் கிடைக்குது. டெம்பரேச்சர் சேஞ்சஸ் எல்லாமே நமக்கு இந்த சன்லைட்னால தான் கிடைக்குது ரைட். அண்ட் இந்த எர்த் என்ன பண்ணும் அப்படின்னா வரக்கூடிய சன்லைட்ல 51% வந்து இட் வில் பி அப்சர்விங் ரைட். மீதி இருக்கக்கூடியது எல்லாமே வந்து இட் வில் பி ரிஃப்ளெக்டட் பேக். அண்ட் தெர் ஆர் மெனி ப்ராசஸஸ் ரைட். அண்ட் இன் திஸ் பாயிண்ட் யூ ஷுட் நோ, சன்லைட் வருது இல்லையா, இது வந்து ஷார்ட் வேவ் ரேடியேஷன். அண்ட் சன் ரேஸ் வந்து we can அதோட ரேடியேஷன் வந்து 4 டைப்ஸா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் தட் ஷார்ட் வேவ் ரேடியேஷன், அண்ட் செகண்ட் ஒன் இஸ் தட் long wave radiation, and the third one will be visible rays, and the fourth one will be infrared rays right. It is quite important for your EVS topic also right. Short wave radiation வந்து it will be coming to the earth, and the next thing is that long wave radiation, and the third one will be visible rays, and the fourth one will be infrared rays right. Kindly take this notes. இதுல இந்த ஷார்ட் வேவ் ரேடியேஷன்ல என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா நமக்கு இந்த யூவி ரேஸ்லாம் இங்கே தான் இருக்கும். யூவி ரேஸ், காமா ரேஸ், எக்ஸ் ரேஸ், அது எல்லாமே வந்து ஷார்ட் வேவ் ரேடியேஷன். அண்ட் இன் திஸ் லாங் வேவ் ரேடியேஷன் நமக்கு எதுக்கு இது ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா ஃபார் திஸ் கம்யூனிகேஷன் ப்ராசஸ். ரேடியோ வேவ்ஸ்லாம் இருக்கு இல்லையா, இட் இஸ் அ லாங் வேவ் ரேடியேஷன். அண்ட் விசிபிள் ரேஸ்ன்றது வந்து லைக் நமக்கு இந்த விப்ஜிஆர்ல இருக்கக்கூடிய இனிஷியல் ரேஸ் இருக்கு இல்லையா, நமக்கு தெரியக்கூடிய ரேஸ், தட் இஸ் விசிபிள் ரேஸ். அண்ட் ஃபோர்த் ஒன் இஸ் தட் திஸ் infrared rays. இதுதான் வந்து it is responsible for heating processக்கு இதுதான் நமக்கு வந்து responsible right. There are 4 radiations from the sun. First one is short wave radiation. Example for short wave radiations are UV rays and X-rays, gamma rays. Second one will be long wave radiation. These rays or these radiation are responsible for communication. And fourth one is that visible rays. Visible rays வந்து it is நமக்கு தெரியக்கூடிய rays எல்லாமே வந்து visible rays. And fourth one is that infrared radiation. It is responsible for heat. Have you take this down? First short wave radiation, அதுக்கு வந்துட்டு இது UV rays எக்ஸாம்பிள் UV rays, X rays, gamma rays. மேம் லாங் வேவ் வந்துட்டு என்ன எக்ஸாம்பிள் மேம்?
லாங் வேவ் ரேடியேஷன் வேவ்ஸ்க்கு வந்து யூ ஷுட் ரைட் அது எதுக்கு ரெஸ்பான்சிபிள் மட்டும் எழுதிக்கோங்க. வில் பி டிஸ்கசிங் இட் லேட்டர் கிளாஸஸ். இட் இஸ் ரெஸ்பான்சிபிள். உங்களுக்கு இந்த லேயர்ஸ் பற்றி படிக்கும் போது இட் வில் பி கிளியர். லாங் வேவ் ரேடியேஷன் எங்க வரும் அப்படின்னு ஹீட் பட்ஜெட்லாம் படிக்கணும். எழுதியாச்சா? ஓகே. No. ஓகே. இந்த அட்மாஸ்பியர் என்ன பண்ணும் அப்படின்னா வரக்கூடிய சோலார் ரேடியேஷன் இருக்கு இல்லையா, இதை வந்து ரெகுலேட் பண்ணக்கூடியது வந்து இந்த அட்மாஸ்பியரோட ஒர்க் தான், ரைட்? அண்ட் தி அட்மாஸ்பியர் ஆல்சோ கீப்ஸ் தி டெம்பரேச்சர் ஓவர் தி எர்த் சர்ஃபேஸ் வித்தின் சர்டைன் லிமிட்ஸ். லைக் பிஃபோர் கெட்டிங் இன்டு திஸ் பாயிண்ட் we need to learn about greenhouse. Can anybody tell what is greenhouse? கார்பன் டை ஆக்சைடு வந்து நிறைய அக்குமுலேட் ஆனது பிறகு அது டெம்பரேச்சர் அதிகமா எடுத்து வச்சு பூமியோட அந்த இதை வந்து ஹாட்னஸ் அதிகமாக்குறது. அதுதான் இந்த greenhouse gas effect. Okay, any other response? கார்பன் டை ஆக்சைடு, அதுக்கப்புறம் மீத்தேன், அந்த மாதிரி வந்துட்டு கேசஸ் வந்துட்டு those gases that result in the increase of heat வந்துட்டு heat is called greenhouse gases நினைக்கிறேன். ஓகே, வேற ஏதாவது ரெஸ்பான்ஸ் இருக்கா? மேம் அந்த சர்டன் கேசஸ் வந்து சன்லைட்டை ட்ராப் பண்ணி வச்சு இன்க்ரீஸ் பண்ணுவோம் டெம்பரேச்சரை. ஓகே ஓகே, லெட்ஸ் டிஸ்கஸ் திஸ், ரைட்? இப்போ எர்த் இருக்கு இல்லையா, எர்த்ல வந்து சன்ல இருந்து வரக்கூடியது வந்து ஷார்ட் வேவ் ரேடியேஷன், ரைட்? சன்லைட் வந்து எர்த்துக்கு பக்கத்துல வரும் இல்லையா, லைக் அட்மாஸ்பியர்லாம் தாண்டி இந்த லாங் வேவ் ரேடியேஷன் எல்லாமே வந்து எர்த்துடைய அப்பர் லேயர் ஆஃப் அட்மாஸ்பியர்லேயே வந்து அப்சர்வ் ஆகும், ரைட்? இப்போ நமக்கு வந்து இந்த ஷார்ட் வேவ் ரேடியேஷன் தான் வந்து எர்த்துக்கு வர ஆரம்பிக்கும். இந்த ஷார்ட் வேவ் ரேடியேஷனுக்கு இந்த அட்மாஸ்பியர் வந்து இட் இஸ் டிரான்ஸ்பரண்ட், ரைட்? டிரான்ஸ்பரண்ட்னா அதை வந்து அலோவ் பண்ணிடும் அது உள்ள வர்றதுக்கு, ரைட்? இதே இது இந்த ஷார்ட் வேவ் ரேடியேஷன் எர்த்ல ஹிட் ஆகி இது ரிஃப்ளெக்ட் ஆகும் இல்லையா, இப்போ ரிஃப்ளெக்ட் ஆகும்போது இட் வில் பிகேம் லாங் வேவ் ரேடியேஷன், ரைட்? இந்த லாங் வேவ் ரேடியேஷன் என்ன பண்ணாது அப்படின்னா இந்த அட்மாஸ்பியர் வந்து இட் டசன்ட் அலோவ் டு பாஸ் த்ரூ, ரைட்? இது வந்து வெளியே போக அலோவ் பண்ணாது. இப்போதான் நமக்கு வந்து ஹீட் ஆக ஆரம்பிக்கும். இங்க இருக்கக்கூடிய கேசஸ் இருக்காங்க இல்லையா, அந்த கேசஸ்ல ஒரு சில கேசஸ் யாரு அப்படின்னா they will be absorbing the heat, ரைட்? அதுல ஒன் சச் கேஸ் தான் இப்ப சொன்ன கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேனு, எர்த்ல இருக்கக்கூடிய ஓசோன், ரைட்? இவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா they will be absorbing this long wave radiation, ரைட்? இப்போ சன்லைட் உள்ள வருது, இது இவங்க அலோவ் பண்ணிடுவாங்க. இதுக்கு இவங்க டிரான்ஸ்பரண்டா இருப்பாங்க அட்மாஸ்பியர். இதே அட்மாஸ்பியர் இருக்கக்கூடிய கேசஸ், இந்த கேசஸ் வந்து எர்த்ல பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா அதை வந்து இது அலோவ் பண்ணாது, வெளியே எஸ்கேப் ஆகுறதுக்கு அலோவ் பண்ணாது, ரைட்? ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் லைக் ஒப்பேக்குன்னு சொல்லுவாங்க. இந்த கைண்ட் ஆஃப் டசன் அலோன்னு சொல்றோம் இல்லையா, அதை வெளியே போக அலோவ் பண்றது இல்லைல்ல, இந்த ஃபேக்டர் இந்த கிரைட்டீரியா பேர் வந்து ஒப்பேக்குன்னு சொல்லுவாங்க. அண்ட் இந்த லாங் வேவ் ரேடியேஷன் இங்கே இருக்கிறதுனால இங்க இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேன் எல்லாமே வந்து இந்த லாங் வேவ் ரேடியேஷன் அவங்க அப்சர்வ் பண்றதுனால எர்த் வந்து ஹீட் ஆகும், ரைட்? இப்போ இங்க இருந்து வரக்கூடிய இப்போ நம்ம பார்க்க போறது வந்து கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட் தான் இப்போ பார்க்குறோம், ரைட்? இது வரைக்கும் பார்த்தது கிரீன் ஹவுஸ் கேசஸ் உடைய ஃபங்க்ஷன், அது இதுதான் பண்ணிட்டு இருக்காங்க கிரீன் ஹவுஸ் கேசஸ். இப்போ பார்க்க போறது கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட், ரைட்? இப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஜஸ்ட் இமேஜின் இதுக்கு மேல ஒரு பிளாங்கெட் மாதிரி இருக்கு. இப்போ நமக்கு வந்து இன்கமிங் சோலார் ரேடியேஷன், ரைட்? இப்போ இன்கமிங்னா எர்த்துக்கு வரக்கூடிய சோலார் ரேடியேஷன், இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் இன்சோலேஷன், ரைட்? இன்சோலேஷன்ங்கிறது என்ன அப்படின்னா இன்கமிங் சோலார் ரேடியேஷன். இப்போ வந்து எந்த ஃபேக்டரியும் இல்லை, எந்த பொல்யூஷனும் இல்லை. ஆல்ரெடி நமக்கு கார்பன் டை ஆக்சைடோட லெவல் எவ்வளோ அப்படின்னா 0.003%. ஐ கெஸ் வில் பி டிஸ்கசிங் திஸ் லேட்டர், ரைட்? அண்ட் ரொம்ப மினிமல் அமௌண்ட் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு தான் நம்ம கிட்ட இருக்கு ஆல்ரெடி. இந்த கார்பன் டை ஆக்சைடு என்ன பண்ணும் அப்படின்னா இப்போ ஆல்ரெடி இங்க இருக்கக்கூடிய ஹியூமன் பீயிங்ஸ், அனிமல்ஸ்லாம் வந்து வில் பி ரெஸ்பிரேஷன்ல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடை வில் பி எக்ஸேலிங், ரைட்? அதே மாதிரி இந்த பிளான்ட்ஸ் எல்லாமே வந்து இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடை இட் வில் பி அப்சர்விங். இப்போ பொல்யூஷனே இல்லாதப்போ எர்த் வந்து இருக்கக்கூடிய ஹீட்ல அப்படியே மெயின்டைன் ஆகிட்டு இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா நம்மளுடைய ஹியூமன் ஆக்ஷன்ஸ்னால கார்பன் டை ஆக்சைடு லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்குது. நாட் ஒன்லி கார்பன் டை ஆக்சைடு, மற்ற எல்லா கிரீன் ஹவுஸ் கேஸஸோட அளவுமே வந்து எர்த்ல இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. இப்போ என்ன ஆகும் அப்படின்னா இட் வில் பி எக்ஸ்ட்ரா ஹீட்டட், ரைட்? அதனால தான் நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட்ங்கிறது எக்ஸிஸ்ட் ஆகுது. இஸ் இட் கிளியர் ஆர் எனி டவுட்? கிளியர் மேம். ஓகே தானே எல்லாத்துக்கும்?
எஸ் மேம். Okay, let's continue with this. Now, the atmosphere also keeps the temperature over the Earth's surface within certain limit. இதன் வழியா இந்த greenhouse gases இருக்கு இல்லையா, இதன் வழியா என்ன பண்ணும் அப்படின்னா எர்த் அதோடைய டெம்பரேச்சர் வந்து அதை ஒரு லிமிட்குள்ளேயே வச்சிருக்கும் இந்த அட்மாஸ்பியர், ரைட்? இப்போ இந்த அட்மாஸ்பியர் மட்டும் இல்லை அப்படின்னா நமக்கு என்ன ஆகும்னா டே டைம்ல இந்த இன்கமிங் சோலார் ரேடியேஷன் எல்லாமே வந்து it will be reflected and it will be observed, right? திருப்பி வந்து வெளியே போகவே சான்ஸே இருக்காது. ஸோ there will be some extreme temperatures exist within this earth, right? எர்த்தோட சர்ஃபேஸ்ல வந்து எக்ஸ்ட்ரீம் டெம்பரேச்சர் வந்து வந்துடும் இப்போ அட்மாஸ்பியர் இல்லை அப்படின்னா, ரைட்? ஸோ அட்மாஸ்பியரோட ரோல்ல ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் தட் எர்த்தோடைய டெம்பரேச்சரை வந்து ஒரு லிமிட்குள்ள மெயின்டைன் பண்றது தான் அட்மாஸ்பியரோட ஃபர்ஸ்ட் ரோல், ரைட்? லெட்ஸ் see this. And I have told in the previous class, இந்த யூவி ரேஸ் இருக்கு இல்லையா, இது வந்து A, B, C-னு 3 டைப் உண்டு. இதுல இந்த ஏ ரேஸ் மட்டும் தான் நமக்கு வந்து எர்த்துக்கு வரும். மீதி இது ரெண்டுமே வந்து அட்மாஸ்பியரோட அப்பர் லேயர்லேயே வந்து இட் வில் பி கான். சிங்கிறது வந்து இட் வில் பி அப்சர்வ் பை திஸ் ஓசோன் அண்ட் பியுமே வந்து அப்பர் லேயர்லேயே வந்து முடிஞ்சிடும். ஏ மட்டும் தான் வந்து நமக்கு எர்த்துக்கு வந்து ஹிட் ஆகும், ரைட்? அண்ட் ஏங்கிறது வந்து அவ்வளோ ஹார்ம்ஃபுல் கிடையாது. இட் இஸ் நெசசரி ஃபார் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ். அண்ட் பி அண்ட் சி தான் வந்து ஹார்ம்ஃபுல் ரேஸ், ரைட்? லெட்ஸ் டிஸ்கஸ் திஸ். Harmful ultraviolet radiation would find its way through if the atmosphere were absent, right? இப்போ அந்த அட்மாஸ்பியர் இல்லை அப்படின்னா நமக்கு இது ஹார்ம்ஃபுல்லான யூவி ரேஸ் என்ன பண்ணும் அப்படின்னா it will be coming into this earth. நமக்கு அட்மாஸ்பியரோட லேயர்ல there are 5 layers. அதுல வந்து செகண்ட் லேயர் வந்து கீழ இருந்து மேல போகும்போது, ரைட்? செகண்ட் லேயர் வந்து இட் இஸ் கால்ட் அஸ் ஸ்ட்ராட்டோஸ்பியர். இந்த ஸ்ட்ராட்டோஸ்பியரோட அப்பர் லேயர்ல நமக்கு இந்த ஓசோன்ங்கிறது இருக்கும். இந்த ஓசோன் இருக்கு இல்லையா, ஓசோனோட மாலிகுலர் ஃபார்ம்ல வந்து O3. இந்த ஓசோன் வந்து அட்மாஸ்பியர்ல இருந்தா இட் இஸ் அ குட் ஒன். இதே ஓசோன் வந்து எர்த்ல இருந்துச்சுன்னா இட் இஸ் நாட் அ குட் ஒன், ரைட்? திஸ் இஸ் ரிகார்டிங் ஓசோன் அண்ட் வி ஹேவ் டிஸ்கசிங் அட்மாஸ்பியர் நவ், ரைட்? லெட்ஸ் see the next point. அண்ட் அட்மாஸ்பியர்ல இன்னொரு இம்பார்ட்டன்ட் திங் என்ன அப்படின்னா, இப்போ நமக்கு மீட்டியோரைட்னு ஒரு கான்செப்ட் படிச்சோம் இல்லையா, லைக் பேசிக் ஜியோகிராஃபில. வாட் இஸ் மீன் பை மீட்டியோரைட்? மீட்டியோராய்டு. இது வந்து ஸ்பேஸ்ல இருக்கக்கூடிய ஒரு ராக், சரியா? இந்த ராக் என்ன ஆகும் அப்படின்னா எர்த்தோடைய அட்மாஸ்பியர்க்குள்ள வரும்போது அது அந்த அட்மாஸ்பியர் எஸ்பெஷலி இப்போ பார்த்த ஸ்ட்ராட்டோஸ்பியருக்கு மேல ஒரு லேயர் இருக்கு, தட் இஸ் மீசோஸ்பியர். அந்த இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இட் வில் பி ஸ்டார்டிங் டு பர்ன் அப், ரைட்? ஃப்ரிக்ஷன் ப்ராசஸ்னால அது எரிய ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா டெரஸ்ட்ரியல் ஆப்ஜெக்ட்ஸும் என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு வந்து இந்த அட்மாஸ்பியர் வந்து இட் வில் பி டேக்கிங் கேர். இப்போ இந்த அட்மாஸ்பியர் இல்லைன்னு வச்சுக்கோங்க, நமக்கு என்ன ஆகும்? டைரக்டா இட் வில் பி கம்மிங் அண்ட் ஹிட்டிங் த எர்த் சர்ஃபேஸ், ரைட்? திஸ் இஸ் அனதர் ரூல் ஃபார் திஸ் அட்மாஸ்பியர். இஸ் இட் கிளியர் regarding this meteoroid point? Yes ma'am. Okay, next thing is that weather is another important phenomenon which dictates the direction of a number of natural and man-made processes like plant growth, agriculture, soil formation, human settlements. இது எல்லாமே வந்து நமக்கு it is completely depending upon this atmosphere, right? இப்போ இந்த அட்மாஸ்பியர் இல்லை அப்படின்னா வெதர் ஃபினோமினனும் இல்லை, ரைட்? மோஸ்ட் ஆஃப் தி வெதர் ஃபினோமினன் இஸ் ஹேப்பனிங் இன் திஸ் ட்ரோபோஸ்பியர்ங்கிற ஒரு லேயர் இருக்கு. அதான் ஃபர்ஸ்ட் லேயர் எர்த்ல இருந்து போறது. அந்த லேயர்ல நமக்கு வந்து இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் வெதர் கண்டிஷன்ஸ் எல்லாமே நடக்க ஆரம்பிக்கும், ரைட்? அண்ட் நெக்ஸ்ட் திங் இஸ் தட் திஸ் இஸ் ஹீட் பட்ஜெட், ரைட்? உங்களுக்கு என்சிஆர்டி கிளாஸஸ் கொடுத்தாச்சா? எனிவன்? No ma'am. Okay, let's see this. Earth's energy budget, right? This is nothing but உள்ள வரக்கூடிய சன்ரைஸ் இருக்கு இல்லையா, லைக் இன்கமிங் இன்சோலேஷன் ஆர் இன்கமிங் சோலார் எனர்ஜி, இது எப்படி வந்து திருப்பி எர்த்ல அப்சர்வ் ஆகுது, இது எந்த மாதிரிலாம் போய் சேருதுன்னு தான் பார்க்க போறோம், ரைட்? ஃபர்ஸ்ட் இஸ் இன்கமிங் சோலார் எனர்ஜி. இட் இஸ் அப் டு 100% வந்து நமக்கு ஃபுல்லுமே சன்ல இருந்து தான் கிடைக்குது, ரைட்? அண்ட் இது அட்மாஸ்பியரால ஒரு 6% வந்து ரிஃப்ளெக்ட் ஆயிரும். அது எர்த்துக்கு வர முன்னாடியே நம்ம சர்ஃபேஸ்க்கு ரீச் ஆகும் முன்னாடியே இந்த அட்மாஸ்பியரால 6% வில் பி கான் அவே, ரைட்? அண்ட் இந்த இடத்துல தான் நமக்கு கிளவுட்ஸ் இருக்கும், ரைட்? இதான் ட்ரோபோஸ்பியர். இந்த இடத்துல நமக்கு வந்து கிளவுட்ஸ் இருக்கும். ஸோ இதனால என்ன ஆகும் அப்படின்னா ஒரு 20% ஆஃப் திஸ் எனர்ஜி வில் பி ரிஃப்ளெக்டட், ரைட்? அண்ட் நெக்ஸ்ட் திங் இஸ் தட் வாட் இஸ் திஸ் ரிஃப்ளெக்டட் ஃப்ரம் தி எர்த் சர்ஃபேஸ். எர்த் சர்ஃபேஸ்ல அப்சர்வ் ஆகாம இட் வில் பி ரிஃப்ளெக்டட் பேக். வரக்கூடிய சோலார் எனர்ஜியில ஒன்லி 51% தான் வந்து லேண்டும் ஓஷன்ஸுமே என்ன பண்ணும் அப்படின்னா இட் வில் பி அப்சர்விங், ரைட்? அண்ட் இப்போ இங்க இருக்கக்கூடிய லேண்ட்ல இருந்து ஏர் வந்து ரைஸ் ஆகும் இல்லையா, இதன் மூலியா நமக்கு ஒரு 7% வந்து இட் வில் பி கான் அவே, ரைட்? கண்டக்ஷன் மூலியமா, ரைட்? அண்ட் கண்டக்ஷன் இன் தி சென்ஸ் இப்போ ஒரு லேண்ட் ஹீட்டா இருக்கு அப்படின்னா இந்த பக்கத்துல இருக்கக்கூடிய சர்ஃபேஸ்ல இருக்கக்கூடிய அட்மாஸ்பியர் இருக்கு இல்லையா, அந்த ஏருமே என்ன ஆகும் அப்படின்னா இட் வில் பி ஹீட்டட் அப். தட் இஸ் கண்டக்ஷன் அண்ட் ரைசிங் ஏர், that is up to 7%. Next,
இதுவுமே அதே ப்ராசஸ் தான். அண்ட் this is carried to clouds and atmosphere by latent heat in water vapor. We'll be seeing this latent heat later. வாட்டர் வேப்பர் மூலியமா நமக்கு ஒரு 23% போகுது, அண்ட் ரைசிங் ஏர் மூலியமா ஒரு 7% போகுது. அண்ட் திஸ் இஸ் ரிகார்டிங் ரேடியேஷன் அப்சர்வ்டு பை தி அட்மாஸ்பியர். இப்போ எப்படி இந்த லேண்ட் ஓஷன் வந்து ஒரு 51% அப்சர்வ் பண்ணிச்சோ, அதே மாதிரி நமக்கு இந்த அட்மாஸ்பியர் என்ன பண்ணும் அப்படின்னா இட் வில் பி அப்சர்விங் அபவுட் 15%, ரைட். அண்ட் இதுல இருந்து ஒரு 6% வந்து டைரக்டா ஸ்பேஸ்க்கு என்ன ஆயிரும் அப்படின்னா திருப்பி ரேடியேட் ஆயிரும், ரைட். ரேடியேட்னா லைக் எங்கேயுமே அப்சர்வ் ஆகாம இட் வில் பி ரேடியேட்டட் பேக் அண்ட் radiated to the space from clouds and atmosphere, right. திருப்பி இங்கிருந்து conduction process வழியா போய் clouds வழியா போய் திருப்பி அங்கிருந்து என்ன ஆகும் அப்படின்னா ஒரு 64% it will be gone away, right. Is it clear regarding this earth budget, earth's energy budget? உங்க என்சிஆர்டில ஒரு 2 கிராஃப் கொடுத்திருப்பாங்க regarding this heat budget of earthல. இது டவுட்ஸ் இருக்கா? No ma'am. Okay. Next is that composition of atmosphere. And இப்போ என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்கலாம், ரைட். Nitrogen is about 78.8% and oxygen is about 20.95%, argon is about 0.93% and CO2 is 0.036. 0.03 மட்டும் ஞாபகம் வச்சிருந்தா போதும். And next is that neon, it is about 0.002 and இது கீழே இருக்கிறது நமக்கு தேவையில்லை. just remember this alone, right, this order: nitrogen, oxygen, argon, அதுக்கப்புறம் தான் carbon dioxide. Sometimes people might write it wrong. nitrogen, oxygen, carbon dioxide, அதுக்கப்புறம் argon எழுதுவாங்க. so kindly remember this order and the percentage, right. Or you can write this in your answer: nitrogen 78, oxygen 21, CO2 is 0.03% and argon will be 0.93%. மற்ற எல்லா கேஸஸும் சேர்ந்து 0.04%, right. This is regarding composition of atmosphere. And from atmosphere there will be many gases, right. இதை தாண்டி நமக்கு வந்து there is some particle called aerosols, right. aerosolsங்கிறது என்ன அப்படின்னா this is just give me a minute. Yes. இந்த ஃபாக்லாம் இருக்குல்ல, டஸ்ட் பார்ட்டிகல், இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன சாலிட் பார்ட்டிகளோ இல்லை அப்படின்னா லிக்விட் டிராப்லெட்ஸ், இதெல்லாம் சேர்ந்து நமக்கு வந்து ஒரு ஏர்ல சஸ்பெண்ட் ஆகி இருக்கிறதோ இல்லை அப்படின்னா இன்னொரு கேஸ் கூட சேர்ந்து இருக்கிறதோ நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா இட் இஸ் கால்ட் திஸ் ஏரோசால்ஸ், ரைட். ஏரோசால்ஸ் இஸ் நத்திங் பட் இட் இஸ் சஸ்பென்ஷன் ஆஃப் ஸ்மால் solid particles இல்ல fine solid particles or liquid droplets in the air or another gas. இன்னொரு கேஸ்லயோ இல்ல ஏர்லயோ வந்து இது சஸ்பெண்ட் ஆயிட்டு இருக்கும், லைக் that is aerosols. and இந்த aerosols வந்து இதுல 2 types இருக்கு. ஒன்னு வந்து natural aerosols, ரைட். natural aerosolsக்கான எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம கீசர் ஒன்று படிச்சோம் இல்லையா, கீசர், அதுல அங்கிருந்து வரக்கூடிய ஸ்டீம், ரைட். அந்த சால்ட் பார்ட்டிகல் எல்லாம் சேர்ந்துதான் அங்க வரும். ஸோ கீசர் ஸ்டீம் இல்ல அப்படின்னா லைக் ஃபாக், டஸ்ட், இது எல்லாமே வந்து anthropogenic. Am I audible? Yes, ma'am. Yes, ma'am. Yeah. What is meant by anthropogenic? Anthropology, what is Human anthropogenic? activities possible. Generally, anthropogenic refers to human activities, right. இப்போ ஹியூமனால உருவாக்கக்கூடிய ஏரோசால்ஸ்லாம் என்னன்னு பார்க்கும்போது ஹியூமன் ஆக்டிவிட்டிஸ்னால வந்தது அப்படின்னா ஃபர்ஸ்ட் திங் இஸ் தட் ஸ்மோக் அண்ட் particulate matter. particulate matter இதெல்லாமே வந்து ஏர் பொல்யூட்டன்ஸ், ரைட். particulate matter and ஏர் பொல்யூட்டன்ஸ் இது எல்லாமே வந்து anthropogenic aerosols. இதே நேச்சுரல் ஏரோசால்ஸ் பார்க்கும்போது இந்த டஸ்ட், ஃபாக், இது எல்லாமே, ரைட். இதெல்லாமே ஏரோசால்ஸ். இது எல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா அட்மாஸ்பியர்ல சஸ்பெண்ட் ஆகிட்டு இருக்கும், லைக் இன்னொரு கேஸோட சேர்ந்து இட் வில் பி floating, ரைட். அண்ட் நெக்ஸ்ட் இஸ் தட் some of the gases may be regarded as permanent atmospheric components. and அது வந்து சில கேசஸ் இருக்கு இல்லையா, அது வந்து ரொம்ப பெர்மனண்டா இருக்கும் அட்மாஸ்பியர்ல. பட் ஆனா சில கேசஸ் வந்து இட் இஸ் வேரியபிள், ரைட். அண்ட் இந்த வேரியபிள் காம்போனன்ட் என்னன்னு பார்க்கும்போது வாட்டர் வேப்பர், வாட்டர் வேப்பர் அண்ட் another thing is that கார்பன் டை ஆக்சைடு, இது எல்லாமே வந்து வேரி ஆகிட்டே இருக்கும், ரைட். அண்ட்
பெர்மனன்ட் கேசஸ்க்கான எக்ஸாம்பிள் வந்து தட் இஸ் ஹைட்ரஜன், ஹீலியம், இது எல்லாமே வந்து பெர்மனன்ட் கேசஸ், ரைட்? ஆமா, ஆக்சிஜன், வாட்டர் வேப்பர், CO2 எல்லாம் வரும் வந்து வேரியபிள் கண்டென்ட் அப்படிதான். ஆமா. இப்போ வாட்டர் வேப்பர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா போலார் ரீஜியன்ல பார்க்கும்போது இட் வில் பி லோயர், ரைட்? இதே ஈக்வேட்டர் ரீஜியன்ல வந்து இட் வில் பி ஹையர் வாட்டர் வேப்பர், ரைட்? H2O in gas form, that is water vapor. போலார் ரீஜியன்ல பார்க்கும்போது அதோட வால்யூம் வந்து இட் இஸ் 0.1 to 0.2% இருக்கும். இதே வந்து நம்ம ஈக்வேட்டர் ரீஜியன்ல பார்க்கும்போது இட் இஸ் குவைட் ஹையர், தட் இஸ் 4%, ரைட்? அண்ட் வை அப்படின்னா கன்சிடர் திஸ் இஸ் எர்த், திஸ் இஸ் ஈக்வேட்டர், திஸ் இஸ் சன். நமக்கு வந்து இந்த இடத்துல ரெகுலரா நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா there will be சன்லைட், ரைட்? அதனால நமக்கு என்ன ஆகும்னா இங்க இருந்து இருக்கக்கூடிய வாட்டர் மாலிகூல்ஸ் வந்து எவாபரேட் ஆகும். நமக்கு இந்த இடத்துல வந்து திக்கரா இருக்கும் வாட்டர் வேப்பர். அதனால போலார் ரீஜியன்ஸ்ல அங்க எல்லாமே வந்து இட் இஸ் இன் ஃப்ரோசன் ஃபார்ம். ஸோ அங்க வந்து நமக்கு ரொம்ப கம்மியா தான் இருக்கும் வாட்டர் வேப்பரோட கண்டென்ட், ரைட்? அண்ட் எர்த்துமே இங்க ரொட்டேட் ஆயிட்டு இருக்கிறதுனால எர்த்துமே வந்து ரொட்டேட் ஆயிட்டு இருக்கிறதுனால நமக்கு இந்த கேசஸ் எல்லாமே வந்து ரைஸ் அப் ஆகும். ஸோ நமக்கு வந்து ஈக்வேட்டர் ரீஜன்ல பொறுத்த வரைக்கும் வாட்டர் வேப்பரோட கண்டென்ட் வந்து வால்யூம் வந்து இட் வில் பி ஹையர், தட் இஸ் அப் டு 4%. அண்ட் போலார் ரீஜியன்ல வந்து இட் இஸ் அப் டு 0.1 to 0.2% தான் நமக்கு இருக்கும் இந்த வாட்டர் வேப்பர், ரைட்? அதனால தான் இதை வந்து வேரியபிள்னு சொல்றோம். பேஸ்ட் ஆன் த டைம் அண்ட் எந்த ரீஜியன்ல இருக்கோ அதை பொறுத்து இந்த கேசஸ் வந்து இட் இஸ் வேரியபிள். பட் பெர்மனன்ட் கேசஸ்ங்கிறது வந்து அது எல்லா இடத்துலையுமே வந்து பெர்மனன்டா தான் இருக்கும், ரைட்? தட் இஸ் ஹைட்ரஜன் அண்ட் ஹீலியம். Next thing is that other constituents vary in quantity from place to place. ஒவ்வொரு place to place, ஒவ்வொரு டைம் பொறுத்து என்ன ஆகும் அப்படின்னா மற்றதெல்லாம் வேரி ஆகிட்டே இருக்கும், ரைட்? அண்ட் இப்போ நம்ம இந்த சஸ்பெண்டட் பார்ட்டிகல்ஸ் இருக்கு இல்லையா, லைக் ஏர்ல இருக்கக்கூடிய வாட்டர் வேப்பர், மற்ற கேசஸ், அதுக்கப்புறம் இந்த டஸ்ட், ஃபாக், இது எல்லாமே நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ட்ரை ஏர் மட்டும்தான் இருக்கும், ரைட்? இந்த ட்ரை ஏருங்கிறது வந்து ரொம்ப ஸ்டேபிளா இருக்கும். எது வரைக்கும் அப்படின்னா அப் டு இந்த 80 கிலோமீட்டர் வரைக்கும், எர்த் சர்ஃபேஸ்ல இருந்து 80 கிலோமீட்டர் வரைக்கும் நமக்கு இந்த காலம் ஆஃப் ஏர் வந்து இட் இஸ் அது ட்ரை ஏர். அங்க எதுவுமே நம்ம இல்ல, ரைட்? வாட்டர் வேப்பர் இல்ல, எந்த வேரியபிள் கேசஸ்மே இல்ல, ஜஸ்ட் சஸ்பெண்டட் பார்ட்டிகல்ஸ்மே இல்ல, அந்த ஏர் மட்டும் இருக்கும்போது நமக்கு எல்லா இடத்துலயுமே ஆல் ஓவர் தி எர்த் எப்படி இருக்கும் அப்படின்னா இட்ஸ் குவைட் ஸ்டேபிள், ரைட்? அப் டு திஸ் 80 கிலோமீட்டர். நவ் the proportion of gases changes in higher layers of the atmosphere in such a way that ஆக்சிஜன் வந்து நம்ம ஒரு 120 கிலோமீட்டருக்கு மேல போயிட்டோம் அப்படின்னா அங்க ஆக்சிஜன் இருக்காது, ரைட்? இது ஒரு 90 கிலோமீட்டர் மேல போகும்போது லைக் அது வரைக்கும் மட்டும்தான் நமக்கு கார்பன் டை ஆக்சைடும் வாட்டர் வேப்பருமே இருக்கும். பியாண்ட் தட் we don't find any this traces of carbon dioxide in the water vapor. சிமிலர்லி ஆக்சிஜன் வந்து 120 கிலோமீட்டர் வரைக்கும் தான் நமக்கு இருக்கும். அதுக்கு மேல போச்சு அப்படின்னா நெக்லிஜிபிள், ரொம்ப கம்மி குவான்டிட்டியில தான் நமக்கு அந்த ஆக்சிஜன் வந்து இருக்கும், ரைட்? அண்ட் நெக்ஸ்ட் திங் இஸ் தட் நைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் they make up nearly 99% of clean dry air, right? அண்ட் ரிமைனிங் கேசஸ் இருக்கு இல்லையா, தட் இஸ் இன்னர்ட் கேசஸ். இன்னர்ட் கேசஸ் மீன்ஸ் அவங்க பெருசா எதுவும் சேஞ்ச் இருக்காது அதுல. ஜஸ்ட் கிவ் மீ a minute. ஆமா, இன்னர்ட் கேசஸ்ங்கிறது வந்து இட் இஸ் நோபல் கேசஸ் வந்து இட் இஸ் ஆல்சோ கால்ட் as இன்னர்ட் கேசஸ். இட் மீன்ஸ் லைக் அது எதோடையுமே ரியாக்ட் பண்ணாது, தட் இஸ் இன்னர்ட் கேசஸ், ரைட்? அண்ட் இந்த கேசஸ் தவிர இங்க இருக்கக்கூடிய எல்லா இன்னர்ட் கேசஸ் வந்து இட் இஸ் கான்ஸ்டிடியூட் அபவுட் 1% ஆஃப் தி அட்மாஸ்பியர். அண்ட் நவ் இந்த கேசஸ் தாண்டி நமக்கு வந்து லார்ஜ் குவான்டிட்டிஸ் ஆஃப் வாட்டர் வேப்பர் இருக்கு அண்ட் டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் இருக்குது. எல்லாமே வந்து அட்மாஸ்பியர்ல சஸ்பெண்ட் ஆகிட்டு தான் இருக்கு, ரைட்? அண்ட் இந்த சாலிட் லிக்விட் பார்ட்டிகல்ஸ் இருக்கு, ஏரோசால்ஸ், டஸ்ட் பார்ட்டிகல்ஸ், இது எல்லாமே சேர்ந்து இட் இஸ் பிளேஸ் a significant role in climate changesல, right? We are going to discuss one by one here. First is oxygen. And before getting into this components, I need to tell something. அந்த குரூப்ல ஒரு லிங்க் இருக்குல்ல, இன்னைக்கு அமைச்சது. Can anyone respond? Like code சங்கல்ப்ல சொல்லிட்டு அதுல இன்னும் கொஞ்சம் பேர் ஜாயின் பண்ணாம இருக்கீங்க. ஆப்லிங்க மேம்? ஆமா, அது திருப்பி இதுக்கே வாட்ஸ்அப்க்கு வருது மேம். நான் ஓபன் பண்ணி பார்த்தேன் 2 டைம் 3 டைம், திருப்பி எனக்கு வாட்ஸ்அப் தான் வந்துச்சு. லிங்க் ஓகே. சிவசஞ்சயரும் நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்களா மேம்? என்னது மேம்? குரூப்ல ஆட் ஆகிட்டீங்களா நீங்க? யூபிஎஸ்சி கிராஷ் கோர்ஸ் ஏதாவது குரூப் இருக்கா? எஸ் மேம். அதுல எனக்கு ஒரு லிங்க் வந்து அனுப்பியிருக்கோம். லைக் அந்த ஆப்ல வந்து பேட்ச்ல ஜாயின் பண்ணுங்க. உங்களுக்கு அட்டெண்டன்ஸ் வந்து அதுல தான் போட்டுட்டு இருக்கோம். ஸோ நீங்க அதுல ஜாயின் பண்ணிருங்க இன்னைக்கு இந்த கிளாஸ் முடிஞ்ச உடனே. ஓகே, தேங்க்யூ. அண்ட் let's start this oxygen now, right? அட்மாஸ்பியர்ல
ஜஸ்ட் 21% மட்டும்தான் ஆக்சிஜன் இருந்தாலுமே வந்து இட்ஸ் குவைட் இம்பார்ட்டன்ட் அமௌங் ஆல் தி கேசஸ், ரைட்? பிகாஸ் எல்லா லிவிங் ஆர்கனிசமே வந்து இட் வில் பி இன்ஹேலிங் திஸ் ஆக்சிஜன், ரைட்? அண்ட் இந்த ஆக்சிஜன் என்ன பண்ணும் அப்படின்னா இட் வில் பி கம்பைனிங் வித் சம் அதர் மினரல்ஸ். லைக் இப்போ ஃபெரிக் ஆக்சைடு, தட் இஸ் ரெட் ஆக்சைடு, ரெட் சாயில் இருக்கு இல்லையா, அதுல நமக்கு இந்த ரெட் ஆக்சைடு ப்ரெசன்ஸ் இருக்கும். அதனால அந்த சாயில் வந்து நமக்கு ரெட் கலர்ல இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஆக்சிஜன் வந்து ரொம்ப குவைட் இம்பார்ட்டன்ட் ஒரு சாரி component in Earth's atmosphere, right? And also there is a process called the combustion. Anyone tell what is about combustion? Burning of biomaterials, ma'am. Okay. In the presence of oxygen, ma'am. Yes, in the presence of oxygen. நம்ம இப்போ வந்து ஒரு ஃபியூல் எரிக்கிறோம் அப்படின்னா இந்த presence of oxygen எரிச்சோம் அப்படின்னா it is called as combustion, right? ஸோ இந்த ப்ராசஸ்க்கு நமக்கு வந்து ஆக்சிஜன் இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது, ரைட்? ஃபார் எக்ஸாம்பிள் ஃபியூவல் கம்பஷன் இல்லை அப்படின்னா another thing is that coal combustion. இந்த மாதிரி fossil fuelsல வந்து நமக்கு கம்பஷன் ப்ராசஸ் போகணும் அப்படின்னா ஆக்சிஜன் இஸ் quite mandatory, right? So oxygen is an important component. And the second one is that nitrogen, right? Nitrogen வந்து எர்த்தோட அட்மாஸ்பியர்ல டோட்டலா 78% வந்து நைட்ரஜன் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. அண்ட் இட் இஸ் ரிலேட்டிவ்லி இன்னர்ட் கேஸ் தான், ரைட்? இது அவ்வளோ ஜாஸ்தி ரியாக்ட் ஆகாது. பட் ஆனால் எல்லா ஆர்கானிக் காம்போனன்ட்ஸ்லையுமே லைக் எல்லா லிவிங் ஆர்கானிக்ஸ்லயே நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா நைட்ரஜன் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும், ரைட்? அண்ட் இந்த கம்பஷன் ப்ராசஸை கண்ட்ரோல் பண்றதுக்கு நமக்கு இந்த நைட்ரஜன் வந்து தேவை, ரைட்? அண்ட் ஆல்சோ இட் இஸ் இன்டைரக்ட்லி ஹெல்ப்ஸ் இன் திஸ் ஆக்சிடேஷன் ஆஃப் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் திஸ் பிளான்டோடைய ரூட்ஸ்ல சாயில்ஸ்ல வந்து தேர் வில் பி சம் பாக்டீரியாஸ் கால்டு நைட்ரோசோமோனாஸ். இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த அட்மாஸ்பியர்ல இருக்கக்கூடிய ஏர் ஃபார்மேட்ல இருக்கக்கூடிய நைட்ரஜனை அந்த பிளான்ட்ஸ் யூசபிள் ஃபார்மேட்ல தே வில் பி கன்வெர்ட்டிங் இட், ரைட்? ஸோ நைட்ரஜன் பிளேஸ் a significant role in living organisms, ரைட்? எல்லா ஆர்கானிக் காம்போனன்ட்ஸ்லயுமே வந்து நமக்கு நைட்ரஜன் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். அண்ட் தேர்ட் இம்பார்ட்டன்ட் கேஸ் இஸ் திஸ் கார்பன் டை ஆக்சைடு. அண்ட் இதோட காம்போசிஷன் வந்து இட் இஸ் 0.03%. மொத்த ட்ரை ஏர்ல எடுத்து பார்த்தோம்னா இது இருக்கும். இப்போ கம்பஷன் நடக்கணும் அப்படின்னா we need nitrogen and oxygen, ரைட்? ஆனா இந்த கார்பன் டை ஆக்சைடுங்கிறது இட் இஸ் a product of combustion, ரைட்? நம்ம கம்பஷன் ப்ராசஸ் நடக்கிறதுனால நமக்கு கிடைக்கிறதா இந்த CO2, ரைட்? அதனால தான் நம்ம fossil fuel எல்லாம் burn பண்ணும்போது we are getting this CO2 as a product. And next thing is that இந்த green plants என்ன பண்ணுவாங்க அப்படின்னா through this process of photosynthesis they will be absorbing this carbon dioxide, ரைட்? அட்மாஸ்பியர்ல இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு எல்லாம் அவங்க எடுத்துட்டு and they will be manufacturing their food and keep their biophysical process going, right? Carbon dioxide plus water in the presence of sunlight will be getting what? Photosynthesis, ma'am. Yeah, photosynthesis process. Carbohydrates, அதான் the glucose formula எழுதியிருக்கேன். And oxygen will be releasing, right? And oxygen நம்ம next எடுத்துப்போம். This is regarding photosynthesis ஓட simple format. And we shouldn't write this in exam. There is some other example or some other equation has been given in your environment book. 10th or 12th நினைக்கிறேன். 10th தான் biology chapterல இந்த ஒரு equation இருக்கும் regarding this photosynthesis. Kindly note that down for photosynthesis process. And let's discuss this again. Being an efficient absorber of heat, carbon dioxide is considered to be of great climatic significance, right? We know this carbon dioxide is வந்து it is a gas which has absorbed this heat, right? And carbon dioxide is considered to be a very important factor in the heat energy budget. And this is the process. Sunல இருந்து நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா solar radiation வரும். And இதுல வந்து எர்த்தோட surface வந்து it will be absorbing about 51% இது வந்து absorb பண்ணிக்கும். And remaining இருக்கிறது வந்து it is reflected back by the earth, right? Atmosphere ke திருப்பி reflect பண்ண ஆரம்பிக்கும். And this is the earth. Next, this is greenhouse effect. இது clear தானே greenhouse effect? Clear தான் ma'am. Okay. Now, with the increased burning of fossil fuels like oil, coal and natural gas, இதனால நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா அட்மாஸ்பியர்ல இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு லெவல் வந்து இட் இஸ் இன்க்ரீசிங் ஸ்டெடிலி, ரைட்? அண்ட் இப்போ நிறைய கார்பன் டை ஆக்சைடு அட்மாஸ்பியர்ல இருக்கு அப்படின்னா நிறைய ஹீட் வந்து அப்சர்வ் ஆகுதுன்னு அர்த்தம், ரைட்? இதனால நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா அண்ட் அட்மாஸ்பியருடைய லோயர் லெவல்ல, ரைட்? ஏன்னா இதை தாண்டி நமக்கு அந்த லாங் வேவ் ரேடியேஷன் வந்து வெளியே போக முடியாது. ஸோ இந்த இடத்துல வந்து நமக்கு ஹீட் வந்து இட் வில் பி இன்க்ரீசிங், ரைட்? இதனால நமக்கு டிராஸ்டிக்கான கிளைமேட் சேஞ்சஸ் வில் பி ஹேப்பனிங் ஹியர். This is regarding carbon dioxide. And next thing is that ozone. It is another important gas. And இதுல ஜென்ரலா வந்து 3
It is between the 20 kilometer and 25 kilometer altitude that the greatest concentration of ozone is found, right? And am I audible? Yes, மேம் ma'am. இடையில பிரேக் ஆகுது மேம். Okay. எனக்கு வந்து இங்க நோட்டிபிகேஷன் வருது, your internet connection is unstable. இப்போ ஓகே தானே? Okay தான். Yes. Okay. ஓகே. Now, இப்போ இந்த ஓசோன் லேயர்ங்கிறது வந்து அந்த இடத்துல நிறைய ஓசோன் வந்து கம்போஸ், ஐ மீன் அந்த இடத்துல ஒரு திக் லேயர் வந்து அந்த இருக்கும். அதுதான் நம்ம வந்து ஓசோன் லேயர்னு சொல்றோம். அண்ட் இட் இஸ் ஃபார்ம்ட் அட் த ஹையர் ஆல்டிடியூட்ஸ் அண்ட் டிரான்ஸ்போர்ட்டட் டவுன்வர்ட்ஸ், ரைட்? நமக்கு ஹையர் லாட்டிடியூட்ஸ்ல நமக்கு இந்த ஓசோன் வந்து பிரசன்ட் ஆயிருக்கும். And there is some concept called ozone hole or ozone depletion, right? It is not exactly hole. அங்க என்ன இருக்கும் அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய லேயர்ல சில லேயர் வந்து காணாம போயிருக்கும், ரைட்? கொஞ்சம் டிப்ளீட் ஆகி தின் ஆயிருக்கும், ரொம்ப மெல்லிஸ் ஆயிருக்கும். அதன் வழியா நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா யூவி ரேஸ் வந்து பாஸ் ஆச்சு. இட் இஸ் அண்டர் எப்போ நடந்துச்சு அப்படின்னா 2004ல வந்து ஓவர் திஸ் அண்டார்டிகா ரீஜன் மேல வந்து நமக்கு இந்த மாதிரி ஓசோன் டிப்ளிஷன் நடந்தது. ஸோ இதற்கு முன்னாடியே வந்து there is some protocol to address this, right? That is என்ன protocol regarding this ozone depletion? Can anyone tell? நான் மான்ட்ரியல் Yeah, Montreal protocol. And இதுல என்ன பண்ணாங்க அப்படின்னா லைக் மேன்மேட் சப்ஸ்டன்ஸ் ஒரு 100 சப்ஸ்டன்ஸ் இருந்தது. இது எல்லாமே குளோரோஃபார்ம்ஸ் பேன் பண்ணி அதான் சேம் அதேதான் ஏர் கண்டிஷனர்ஸ்ல எல்லாம் ஓசோன் டிப்ளீட்டிங் எலமெண்ட்ஸ்னு சொல்லிட்டு சில சப்ஸ்டன்ஸ் எல்லாம் இருந்தது. அதை என்ன பண்ணாங்க அப்படின்னா அதை லிமிட் பண்ணாங்க, அதை கண்ட்ரோல் பண்ணணும், அதோடைய ப்ரொடக்ஷனையும் அதோடைய யூசேஜையும் கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. அண்ட் இதன் வழியா என்னாச்சு அப்படின்னா இப்போ அதோட லேயர் வந்து இட் இஸ் குவைட் அது கொஞ்சம் டெவலப் ஆயிடுச்சு, விச் மீன்ஸ் அந்த டிப்ளீஷன் வந்து சரி ஆயிடுச்சு இப்போதைக்கு, ரைட்? அண்ட் திஸ் இஸ் ரிகார்டிங் மான்ட்ரியல் ப்ரோட்டோகால். இது மாதிரி நிறைய கன்வென்ஷன்ஸ் அண்ட் ப்ரோட்டோகால்ஸ்லாம் இருக்கு. இதுல எல்லாமே வந்து எல்லா கண்ட்ரியுமே அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அண்ட் இதுல மான்ட்ரியல் ப்ரோட்டோகால் வந்து இது எல்லா கண்ட்ரியுமே வந்து they ratified it, right? They have agreed and it is binding. எல்லாருமே வந்து அதுக்கு கட்டுப்பட்டு they have kept their policies regarding this Montreal protocol. And இவ்வளவுதான் இதுல, ரைட்? இத பத்தி டீடைலா வந்து என்விரான்மெண்ட் அண்ட் ஈகாலஜி அதுல பாத்துக்கலாம் regarding this protocol and conventions and all. Next, ozone plays a crucial role in blocking the harmful ultraviolet radiation from the sun, right? And this is what I told. UV raysல UVC இருக்கு இல்லையா, அதுதான் நமக்கு வந்து இங்க it got blocked here in the stratosphere, and UVB வந்து ozone layerல it will be, and UVA மட்டும் தான் வந்து நமக்கு reaching the surface of the earth, right? And இதை தாண்டி ஓசோன்லாம் இது வரைக்கும் பார்த்தது வந்து significant or important gases, and other gases found in almost negligible quantities in the atmosphere are argon, neon, helium, hydrogen, xenon, krypton, and methane, right? Methane is a greenhouse gas. Next is water vapor, solid particles. இது ரெண்டும் பார்த்துட்டு CSAT questions பார்க்கலாம், right? Now, this water vapor, it is the most variable gaseous substances present in the atmosphere, right? Because இது வந்து polar regionல வந்து it is up to 0.02%, and இது நமக்கு equatorல பார்க்கும்போது it is 4%, right? And 90% of the moisture content in the atmosphere exists within the 6 kilometer of the surface of the earth, right? இந்த வாட்டர் வேப்பர் வந்து நமக்கு எங்க இருக்கும் அப்படின்னா 6 கிலோமீட்டருக்குள்ளதான் எர்த்தோடைய சர்ஃபேஸ்ல இருந்து 6 கிலோமீட்டர் வரைக்கும் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு வந்து 90% ஆஃப் திஸ் மாய்ஸ்சர் கண்டென்ட் வில் பி ஹியர், ரைட்? அண்ட் இதுவுமே வந்து கார்பன் டை ஆக்சைடு மாதிரி இட் இஸ் குவைட் இம்பார்ட்டன்ட் ஃபார் திஸ் இன்சுலேட்டிங் ஆக்ஷன், ரைட்? அண்ட் இது என்ன பண்ணும் அப்படின்னா லாங் வேவ் டெரெஸ்ட்ரியல் ரேடியேஷன்ஸ் வந்து இது அப்சர்வ் பண்றது மட்டும் இல்லாம இன்கமிங் சோலார் ரேடியேஷனுமே இட் வில் பி அப்சர்விங், ரைட்? அண்ட் நமக்கு இந்த பிரிசிபிடேஷன்லாம் வருது இல்லையா, மழை வருது, தட் இஸ் கிளவுட்ஸ், பிகாஸ் வி நோ தட் நமக்கு இங்க இருந்து வாட்டர் வேப்பர் வந்து எவாபரேட் ஆகி போகுது. இங்க என்ன ஆகும் அப்படின்னா டஸ்ட் பார்ட்டிகல்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அதை சுத்தி இந்த வாட்டர் வேப்பர் என்ன பண்ணும் அப்படின்னா ஹைட்ரோஸ்கோபிக் நியூக்ளியங்கிற ஃபார்மேட்ல ஃபார்ம் ஆகும், ரைட்? இதுதான் வந்து இது நிறைய சேர்ந்து நமக்கு கிளவுடா ஃபார்ம் ஆகும். இப்போ இந்த கிளவுட்ல இதுக்கு மேல இதுல வாட்டர் மாலிகுல்ஸ் வந்து ஸ்டோர் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு ஸ்டேஜ் வரும் இல்லையா, அதுதான் வந்து சேச்சுரேட்டட் பாயிண்ட். அண்ட் இதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா இதுக்கப்புறம் அங்கே ஏதாவது வாட்டர் வேப்பர் போய் அதோட மிக்ஸ் ஆனாலும் நமக்கு வந்து ரெயின் வந்து வந்துடும், ரைட்? பிரிசிபிடேஷன் அக்கர் ஆகும், ரைட்? அண்ட் இதுல இன்வால்வ் ஆகக்கூடிய ப்ராசஸ்லாம் வந்து எவாபரேஷன், கண்டென்சேஷன், அண்ட் நெக்ஸ்ட் இஸ் தட் பிரிசிபிடேஷன், ரைட்? எவாபரேஷன் வாட்டர் வேப்பர் ஆயிடுது, அண்ட் இந்த வாட்டர் வேப்பர் வந்து கிளவுட்ஸா கன்வெர்ட் ஆகுது நமக்கு கண்டென்சேஷன். அண்ட் பேஸ்ட் ஆன் த டைப் ஆஃப் அது எந்த ஃபார்மேட்ல கண்டென்ஸ் ஆகுதோ அதை பொறுத்து நமக்கு வந்து
கிளவுட்ல வந்து தெர் இஸ் டைப்ஸ், ரைட்? கிளவுட்ஸ்க்கும் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்கு, அதோட ஷேப் பொறுத்து. அண்ட் சம் எக்ஸாம்பிள்ஸ் ஆர் நிம்பஸ் கிளவுட்ஸ், சர்க்கம் நிம்பஸ் கிளவுட்ஸ், இந்த மாதிரி நிறைய சிர்ரஸ் கிளவுட்ஸ், இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் இருக்கு. வில் பி டிஸ்கசிங் தோஸ் இன் திஸ் கிளைமேட்டாலஜி. அண்ட் நெக்ஸ்ட் இஸ் precipitation. இந்த கண்டென்ஸ் ஆனது வந்து இதுக்கு மேல அது கண்டென்ஸ் ஆக முடியாது, எதுவுமே ஹோல்ட் பண்ண முடியாதுன்னு ஒரு சேச்சுரேட்டட் ஸ்டேட் வந்ததுக்கு அப்புறம் ரெயின் வந்து நமக்கு வர ஆரம்பிச்சிடும், ரைட்? திஸ் இஸ் ரிகார்டிங் த ப்ராசஸ் ஆஃப் precipitation and the cloud formation, right? On condensation, it releases the latent heat of condensation, which means இப்போ இது வந்து ஹீட்னால தான் இங்க இருந்து எவாபரேட் ஆகுது. அண்ட் இந்த வாட்டர் வேப்பர் என்ன பண்ணும் அப்படின்னா, அது திருப்பி வரும்போது அதோடைய ஹீட்டை வந்து அங்க இருக்கக்கூடிய அட்மாஸ்பியர்ல இட் வில் பி கிவிங் அப், ரைட்? தட் இஸ் த லேட்டன்ட் ஹீட் ஆஃப் திஸ் கண்டென்சேஷன் ப்ராசஸ். அண்ட் இதனால தான் நமக்கு எல்லா ஸ்டார்ம்ஸுமே வர ஆரம்பிக்குது, ரைட்? சைக்ளோன்ஸ் அதெல்லாம் படிக்கும்போது இன்னும் கொஞ்சம் கிளியர் ஆகும். ஜஸ்ட் நோ தட் வாட்டர் வேப்பர் இஸ் an important cause for the storms and this rain, precipitation. இதுக்கு எல்லாமே வந்து water vapor plays a significant role, right? And the moisture carrying capacity of air is directly proportional to air temperature, right? இப்போ இந்த ஏர்ல நிறைய மாய்ஸ்சர் இருக்கு அப்படின்னா நமக்கு ஏர் டெம்பரேச்சரும் இன்க்ரீஸ் ஆகும், ரைட்? If there is high moisture carrying capacity in air, அது அப்புறம் air temperature will be higher, right? This is regarding water vapor. Is there any doubt in water vapor? No, ma'am. Okay. Okay. Next thing is that solid particles, right? இதுங்கிறது என்ன அப்படின்னா, நமக்கு வெதரிங் ப்ராசஸ்ல எல்லாம் பார்த்தோம் இல்லையா, லைக் ராக்ஸ் வந்து சின்ன சின்ன ஃபிராக்மெண்ட்ஸா இருக்குது. அதே மாதிரி வல்கனோஸ்ல இருக்கக்கூடிய ஆஷ், அதுக்கப்புறம் வந்து லைக் வி கேன் ஆட் நவ் ஹியூமன் ஆந்த்ரோபோஜெனிக் ஆக்டிவிட்டிஸா வந்து ஃபேக்டரிஸ்ல இருந்து வரக்கூடிய ஸ்மோக்கு, அதுல இருக்கக்கூடிய சின்ன சின்ன டஸ்ட் பார்ட்டிகல்ஸ், அதுக்கப்புறம் பிளான்ட்ஸ்ல இருக்கக்கூடிய போலன் கிரைன்ஸ், இத மாதிரி. அண்ட் கேன் எனிஒன் டெல் வாட் இஸ் திஸ் வேர்ட் சூட்? மேம், இந்த பர்ன் பண்ணோம்னா லைக் ஃபார் எக்ஸாம்பிள் வுட் எல்லாம் பர்ன் பண்ணா நமக்கு வந்துட்டு ஒரு அந்த வெளி கேஸ வந்துட்டு நம்ம பிளாக் பண்ணும்போது ஒரு மாதிரி ஒரு ஒரு ஸ்மோக், பிளாக் ஸ்மோக் மாதிரி ஒரு ரெசிடியூ ரிலீஸ் ஆகுதுல மேம், சிம்னிஸ்ல இருக்கும். அதே மாதிரி இப்போ வந்து உட்டன் அடுப்புலாம் வந்து யாராவது உட் வச்சு எரிக்கிறாங்க அப்படின்னா, ஜென்ரலி இந்த பார்ட்டி வீட்லாம் இருந்துச்சு அப்படின்னா அங்க இப்படிதான் இருக்கும். லைக் அந்த செவர்ல பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் கம்ப்ளீட்லி பிளாக். இது வந்து சூட்டுன்னு சொல்லுவாங்க, ரைட்? அண்ட் இதெல்லாமே ரொம்ப சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸ். இதெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா இந்த அட்மாஸ்பியர்ல சஸ்பெண்ட் ஆயிட்டு இருக்கும், ரைட்? அண்ட் சில டைம்ல இந்த அட்மாஸ்பியரோட அப்பர் லேயர்ல நமக்கு மெட்ராய்டு வருது இல்லையா, அது பர்ன் அப் ஆகி அது கொண்டு வரக்கூடிய லைக் அதுல இருந்து வரக்கூடிய ஆஷ், இது எல்லாமே வந்து நமக்கு இருக்கும், ரைட்? அண்ட் இதெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா, திஸ் இஸ் பெர்ஃபார்மிங் த ஃபங்க்ஷன் ஆஃப் absorbing, reflecting and scattering the radiation, right? வரக்கூடிய incoming solar radiation it will be absorb இல்ல reflect பண்ணும், இந்த மாதிரி it will be doing, right? This is regarding solid particles. And the solid particles are இந்த solid particles எதுக்கெல்லாம் ரெஸ்பான்சிபிள் ஆகும் அப்படின்னா, இப்போ சன்செட் சன்ரைஸ் ஆகும்போது நமக்கு வந்து கலர்ஸ் தெரியுது இல்லையா, அதுக்கு வந்து it plays a significant role. And the blue color of the sky is also due to this selective scattering up by this dust particles, right? இப்போ this is widely happened because of நமக்கு வந்து ரிஃப்ளெக்ஷனால நடக்கிறதா இந்த ப்ளூ கலர். பட் there is another reason for this blue color is that by this dust particle-னால நடக்கிறது, ரைட்? ஸ்கேட்டரிங் ப்ராசஸ்னால நமக்கு ஸ்கை வந்து நமக்கு ப்ளூ கலர்ல தெரியும். அண்ட் some of the dust particles are hygroscopic, which means like ஏர்ல இருக்கக்கூடிய மாய்ஸ்சரை they will be absorbing. அண்ட் இது வந்து it will be acting as a nuclei of condensation. நம்ம அந்த cloud formation ஆகுது இல்லையா, அதுக்கு இது வந்து it will be playing as a significant role, right? ஒரு அதை சுத்தி வந்து அந்த வாட்டர் வேப்பர்லாம் வந்து it will be accumulating. இதன் வழியா நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு clouds ஃபார்ம் ஆகும். தென் இதனால ஃபாக்ஸ் வரும் அண்ட் precipitation இருக்கும், ரைட்? அண்ட் this is regarding solid particles. Next is major greenhouse gases. Is there any doubt in solid particles? No doubt. Okay. சீசர் பார்க்கலாமா, கிளைமேட்டாலஜி பார்க்கலாமா? PYQ டக்குன்னு சொல்லுங்கப்பா. CSAT நம்ம PYQ பார்க்கணும். PYQ தான். CSAT இல்ல ஜியோகிராஃபியா? CSAT பார்க்கணும். ஓகே. கையில ஏதாவது ரஃப் பேப்பர் ஏதாவது இருந்தா எடுத்துக்கோங்க. ஓகே, there are 4 questions, right? நாலுமே வந்து PYQ. I'll be giving hint, right? அதை சால்வ் பண்றதுக்கு ஃபார்முலாஸ் ஏதாவது இருந்தா நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருப்பேன். அதை வச்சு சால்வ் பண்ணி எனக்கு நீங்க வந்து
மைக் ஆன் பண்ணிடலாம், ஆன்சர் சொல்ல வேண்டாம், சாட் பாக்ஸ்ல மட்டும் போட்டா போதும். ரைட், ஸ்டார்ட் திஸ். ஓகே, ஏ அண்ட் பி வாக் இன் சர்க்குலர் பார்க். ரைட், ஒரு பார்க்ல ஏ அண்ட் பி 2 பேரும் நடந்துட்டு இருக்காங்க. 2 பேரும் எப்ப நடக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா 8 AM ஸ்டார்ட் பண்றாங்க. ரைட், அண்ட் ஒரே பொசிஷன்ல தான் 2 பேரும் ஸ்டார்ட் பண்றாங்க. ரைட், அண்ட் ஏ வந்து ஒரு டைரக்ஷன்ல போறாரு, பி இன்னொரு டைரக்ஷன்ல போறாரு. அண்ட் ஏ வந்து அவரோட ஸ்பீட் என்னவா இருக்கு அப்படின்னா 2 rounds per hour. ரைட், இதை பி பார்க்கும்போது 3 rounds per hour. ரைட், இப்போ எத்தனை டைம்ல, ஐ மீன் எவ்வளவு டைம்ல அவங்க வந்து கிராஸ் பண்ணுவாங்கன்னு கேட்டிருக்காங்க. பிட்வீன் திஸ் 8 to 9:30 AM. ரைட், அண்ட் தட் இஸ் 1.5 மணி நேரம். The formula for this question is relative speed. இதே ரிலேட்டிவ் ஸ்பீட் வந்து ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருந்துச்சு அப்படின்னா we need to add those speed. ரைட், repeating it again. ரிலேட்டிவ் ஸ்பீடோட ரிலேட்டிவ் ஸ்பீடா என்ன அப்படின்னா 2 ட்ரெயினோ இல்ல 2 பர்சனோ அவங்கள சார்ந்த அந்த ஸ்பீட் இருக்கு அப்படின்னா அவங்களுடைய ஸ்பீடு கால்குலேட் பண்ணும்போது சேம் டைரக்ஷனா இருக்கும்போது ஃபார்முலா என்ன அப்படின்னா இட் இஸ் யூ. இப்போ நம்ம உங்க ஸ்பீடை வந்து ஏபின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தட் இஸ் ஏ மைனஸ் பி. ரைட், இதே இது ஆப்போசிட் டைரக்ஷனா இருக்கு அவங்க டிராவல் பண்றதோ இல்ல அவங்க நடக்கிறதோ அப்படின்னா the formula is a plus b. ரைட், that is the formula for relative speed. ரைட், இந்த sum வந்து PYQ 2016 and it is coming under this relative speed. Question clear? I got some response. Answer is 7. One more time repeat பண்ணுங்க. ஓகே, இப்போ 2 பேர் இருக்காங்க, ஏ அண்ட் பின்னு 2 பேரு. ஒரு நிமிஷம். ஏ பின்னு 2 பேர் இருக்காங்க. இவங்க 2 பேரும் ஒரு பார்க்ல, அது வந்து ஒரு சர்க்குலர் பார்க். அங்க வந்து அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ஸ்டார்டிங் டு அதுல வந்து நடக்க ஆரம்பிக்கிறாங்க. ரைட், 2 பேரும் ஒரே டைம்ல நடக்க ஆரம்பிக்கிறாங்க, ஒரே பாயிண்ட்ல இருந்து நடக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ஏ ஒரு டைரக்ஷன்ல போனா பி வந்து இன்னொரு டைரக்ஷன்ல போறாரு. ரைட், ஏங்கிறவர் வந்து இவர் ஒரு ரவுண்டுக்கு ஐ மீன் சாரி ஒரு ஹாருக்கு 2 ரவுண்ட் முடிக்கிறாரு. ரைட், 2 rounds per hour. இதே பிங்கிறவரு 3 rounds per hour. ரைட், இப்போ 8 to 9:30. ரைட், 1.5 மணி நேரம் அவங்க நடக்கிறாங்க. இப்போ அவங்க எத்தனை டைம்ல அவங்களை மீட் பண்ணுவாங்கன்னு கேட்கறாங்க. புரியுதா கிருஷ்ண? क्वेश्चन புரிஞ்சு ஃபார்முலா மட்டும். ஓகே, இப்போ ஃபார்முலா பார்த்துக்கலாம். ரிலேட்டிவ் ஸ்பீட் அப்படின்னா என்ன அப்படின்னா எப்பவுமே இந்த ரிலேட்டிவ் அந்த வேர்ட் வருது அப்படின்னா 2 பேரோட கம்பேர் பண்ணி பேசுறது. சரியா, இப்போ ஏ அண்ட் பி இருக்காங்க அப்படின்னா அவங்க 2 பேரும் சேம் டைரக்ஷன்ல போறாங்க அப்படின்னா அவங்களோட ரிலேட்டிவ் ஸ்பீடு கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்க 2 பேரோட ஸ்பீடை நம்ம வந்து மைனஸ் பண்ணா போதும். ரைட், இப்போ ஏ மைனஸ் பி அப்படின்னா அது அவங்களோட ரிலேட்டிவ் ஸ்பீடு. இதே இது அவங்க 2 பேரும் ஆப்போசிட் டைரக்ஷன்ல போயிட்டு இருக்காங்க, 2 ட்ரெயினோ இல்ல 2 பர்சனோ யாரா வேணா இருந்துட்டு போட்டோம், அவங்க ஆப்போசிட் டைரக்ஷன்ல டிராவல் பண்ணும்போது இவங்களுடைய ரிலேட்டிவ் ஸ்பீட் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு we need to add those speed. அந்த 2 ஸ்பீடை நம்ம ஆட் பண்ணணும். இதுதான் ரிலேட்டிவ் ஸ்பீடுக்கான ஃபார்முலா. ரைட், லெட்ஸ் சால்வ் திஸ் क्वेश्चन now. இப்போ 8 AM to 9:30 AM. ரைட், 1.5 மணி நேரம். 1 மணி நேரத்துக்கு அவங்க எவ்வளவு தூரம் போறாங்க அப்படின்னா அதுதான் அவங்க ரிலேட்டிவ் ஸ்பீடு. ரிலேட்டிவ் ஸ்பீட் ஆஃப் ஏ அண்ட் பின்னு பார்க்கும்போது இட் இஸ் 2 + 3. ரைட், ஏ வந்து 2 rounds, பி வந்து 3 rounds. 2 + 3 5 rounds. அவங்க 1 hourக்கு போறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் இருக்கக்கூடியது 30 minutes, which means half an hour. ரைட், half an hourல they will be going 2 rounds. ரைட், இது 2.5 வரும். கம்ப்ளீட் ஆனாதான் வந்து நமக்கு அது கம்ப்ளீட்டட்ங்கிறது வரும். ஸோ 2.5 வந்து நம்ம will be removing this 0.5 and will be saying less 5 + 2. ரைட், ஃபர்ஸ்ட் 1 hourல அவங்க 5 rounds போயிருப்பாங்க. நெக்ஸ்ட் ரவுண்ட்ல அவங்க 2 times வந்து அவங்களை மீட் பண்ணிருப்பாங்க. ரைட், தட் இஸ் 5 + 2, தட் இஸ் 7. ரைட், அவங்களை கிராஸ் பண்ணது வந்து மொத்தம் 7 டைம் அவங்க கிராஸ் பண்ணிருப்பாங்க. இஸ் இட் கிளியர் பிரபுதேவா? கிளியர் மேம். Okay. Let me check those responses. Answer is C. How C? ரம்யா புரிஞ்சா இப்போ? மேம், ஸோ 2 ரவுண்டே 2 பேரோட ரவுண்ட் வந்துட்டு எத்தனை ரவுண்ட் போறாங்களோ அத்தனை ரவுண்ட் பெர் ஹவர் அத்தனை டைம் அவங்க மீட் பண்ணிருப்பாங்கல்ல, அதான் ஆன்சர். மேம், அதான் ஆன்சர். இப்போ ரிலேட்டிவ் ஸ்பீடுங்கிறது வந்து அவங்க வந்து எத்தனை டைம் அவங்க லைக் 1 hourல அவங்க எத்தனை டைம் முடிச்சிருப்பாங்கன்னு இது. சரியா, இப்போ வந்து அவங்க 5 times they will be meeting up and next இருக்கக்கூடிய half an hourல அவங்க 2 times மீட் பண்ணிருப்பாங்க. இப்போ 2 பேரும் ஒரே பார்க்ல தான் நடக்கிறாங்க. ஸோ they will be ஒரு ரவுண்ட் கம்ப்ளீட் ஆகும்போது எப்படியாவது ஒருத்தவங்க மீட் பண்ணிருப்பாங்கல்ல.
Yes, கிளியரா? ma'am. Yes, ma'am. ஓகே. சிவசஞ்சய் கிளியரா? Okay, this is the explanation for this question. A and B are moving in opposite direction. Opposite direction na நம்ம அவங்க ரெண்டு பேரோட ஸ்பீட வந்து நம்ம ஆட் பண்ணணும், ரைட்? So they cross each other 5 times in a half hour. ஒரு மணி நேரத்துல அவங்க 5 times அவங்க வந்து கிராஸ் பண்ணிருப்பாங்க and the next half an hourல 2 times அவங்க கிராஸ் பண்ணிருப்பாங்க, ரைட்? So டோட்டலா 7 times. அந்த 9:30 டைம்க்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா 7 times they will be crossing each other. This is regarding relative speed. And yes, I need answer for this question. How many numbers are there between 100 and 300? Right, 100 and 300 னா 100ல இருந்து 300 வரைக்கும் எத்தனை நம்பர்ஸ் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. கண்டிஷன் என்ன அப்படின்னா அந்த நம்பர் வந்து ஒன்னு it will be start with 2, right, or the number needs to end with 2. This is the question. The options are 110, 111, 112, D none of the above. Is the question clear? begin with 2 னா லைக் 3 டிஜிட்ஸ்ல வந்து 100ஸ்ல வந்து 2 இருக்கணும் அப்படிதானே? 3 digitsல வந்து இல்ல இன்னொரு வாட்டி கேளுங்க. கரெக்ட் தான். 200ஸ்ல இருக்கணும் அப்படிதானே? கரெக்ட். ஓகே, இங்க கொடுத்துருக்க கண்டிஷன் என்ன அப்படின்னா நம்பர் வந்து 2ல ஸ்டார்ட் ஆகணும், இல்ல அப்படின்னா 2ல முடியும், சரியா? அந்த நம்பர் வந்து 100ல இருந்து 300 குள்ள இருக்கு. இதுதான் இங்க கொடுத்துருக்க கண்டிஷன், ரைட்? இப்போ 2ல முடிக்கிற நம்பர் மட்டும் ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். தட் இஸ் end with 2. என்னென்ன நம்பர்லாம் 2ல முடியும் அப்படின்னா 102 and 112, 113, sorry, 122, 132, 142 and 152, 162, 172, 182, 192, ரைட்? இது எல்லாமே வந்து 2ல முடியக்கூடிய நம்பர். மொத்தம் எத்தனை நம்பர் இருக்கு? 10 numbers இருக்கு. ஓகே, இப்போ 200லயும் இதே மாதிரி இருக்கும் இல்லையா, ஒரு 10 நம்பர்ஸ். நமக்கு என்ன கண்டிஷன் அப்படின்னா அந்த நம்பர் வந்து 2ல ஸ்டார்ட் ஆகணும், இல்ல அப்படின்னா 2ல எண்ட் ஆகணும், சரியா? இப்போ நம்ம வந்து 200ல இருந்து நம்ம இதே மாதிரி எடுத்தோம் 202 and 212 எடுத்தோம் அப்படின்னா this starts with 2 and ends with 2, but the condition given here is either orனா இந்த ரெண்டுல ஏதாவது ஒன்று தான் இருக்கு, ரைட்? இந்த இடத்துல அண்டு வந்திருந்தது அப்படின்னா நம்ம இதை வந்து சேர்த்து இன்க்ளூட் பண்ணிக்கலாம். இங்க either or இருக்கிறதுனால நம்ம இந்த 200ல இருந்து 202ல இருந்து 292 வரைக்கும் இருக்கக்கூடிய நம்பரை we are not including this. Is it clear now? Yes, ma'am. ஓகே, இப்போ நமக்கு வந்து 10 நம்பர்ஸ் மட்டும் இருக்கும், லைக் end with 2, ரைட்? 2ல முடிகிற நம்பர் வந்து டோட்டலா நம்ம கிட்ட 10 இருக்கும். அண்ட் இது 2ல ஸ்டார்ட் ஆகுது நம்ம கிட்ட 100 நம்பர்ஸ் இருக்கும், ரைட்? தட் இஸ் ஃப்ரம் 100, 201, 202. 201, 202 இந்த மாதிரி நமக்கு நம்பர்ஸ் இருக்கும். ஸோ டோட்டலி there will be 110. That's the answer. From 109 to 199 there are 10 numbers, right? That is 102, 112, 122 அந்த மாதிரி. And இதே from 200 to 300 there are 100 numbers beginning with 2, right? They are 200, 201, 202. There are 110 numbers between 100 and 300, that is either beginning with or end with 2, right? This is regarding this sum and this is the third sum. Yes மேம் ஒரு டவுட். yes இதுல வந்து இப்போ 200ல இருந்து 300 குள்ள 100 நம்பர்ஸ் இருக்குன்னு சொல்றாங்கல்ல மேம். ஆனா இப்போ 201, 212 அப்புறம் 222 அந்த மாதிரி நம்பர்ஸ் நம்ம வந்து ரெடியூஸ் பண்ணல. அதுல -10 பண்ணிட்டு 90 + 10 100ன்னு தானே மேம் ஆன்சர் வரணும். ஓகே, ஆக்சுவலா பேப்பர்ல சால்வ் பண்ணும்போது எனக்கு இந்த டவுட் வரல, இப்போ எனக்கு இந்த டவுட் வந்திருக்கு. I'll be clarifying it later, right? ஒன்னு இந்த கிளாஸ்ல இதை பார்க்கலாம், இல்ல அப்படின்னா I'll be
telling in this next class, right? ஓகே மேம். மேம் கொஸ்டின் எய்தர் பிகின் வித் ஆர் எண்ட் வித் 2 தானே மேம்? Yes. எல்லாத்தையும் ஆட் பண்ணுவோம்ல மேம்? இல்லையே. மேம் either or னா ரெண்டுல ஏதாவது ஒன்று தானே? zero. நீங்க என்ன சொல்ல வரீங்க? லைக் அந்த இனிஷியலா இருக்கக்கூடிய அந்த 2ல ஸ்டார்ட் ஆனா எல்லாமே நம்ம எடுத்துக்கணும்னு சொல்றீங்கல்ல? ஆமா மேம், எல்லாத்தையும் எடுத்துக்கோல மேம். ஏன்னா அது பிகின் வித் எய்தர் பிகின் வித்ன் போதே என்னெல்லாம் 2ல ஸ்டார்ட் ஆகுதோ அதெல்லாம் வந்துரும். சோ அப்போ வந்து Okay. அதெல்லாம் எடுத்துக்கோல மேம். நம்ம எண்ட் வித்ங்கறத கால்குலேட் பண்ண வேணாம்னு சொல்றீங்கல்ல? ஆமா மேம், ஏன்னா ரெண்டையும் சேர்த்து தான் அவங்க கேக்குறாங்க. அது எவ்வளவு இது எவ்வளவுன்னு கேட்கல மேம். Okay, I'll be clarifying this in tomorrow's class, okay? I need some time for this question. And actually நான் சால்வ் பண்ணிட்டு தான் வந்த பேப்பர்ல எனக்கு அப்போ ஸ்ட்ரைக் ஆகல. இப்போ பார்க்கும்போது I am getting this like why அப்போ இது ஏன் நம்ம இங்க எடுக்கிறோம் அப்படின்னு. I'll be telling this tomorrow, right? பட் ஆனா ஆன்சர் கீழே வந்து ஏதா ஆன்சரா இருந்துச்சு, 110 தான் இருந்தது. பட் why 10ங்கிறத I'll be seeing it again. Next, for this question, if R and S are different integers, both divisible by 5, then which of the following is not necessarily true? ஓகே, ஜென்ரலி இந்த மாதிரி சம்ஸ் கேட்கும்போது நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஆருக்கு ஒரு நம்பரும் எஸ்ஸுக்கு ஒரு நம்பரும் we need to assign, right? அண்ட் நீங்க ஆருக்கு ஒரு நம்பர் அசைன் பண்ணிட்டு எஸ்ஸுக்கு ஒரு நம்பர் அசைன் பண்ணுங்க. இட் நீட் டு பி டிவிசிபிள் பை 5, ரைட்? அந்த மாதிரி ஒரு நம்பர் அசைன் பண்ணிட்டு இந்த 4 கண்டிஷன் செக் பண்ணி பாருங்க எது வந்து டசன்ட் சூட்ஸ் அப்படின்னு. கொஸ்டின் கிளியரா? புரியல மேம். புரியுது. ஓகே, இப்போ ஆர் அண்ட் அசீவ் பண்ண சொல்றீங்களா மேம்? இதுக்கு அசியூம் பண்ணி தான் செக் பண்ண முடியும். நம்ம பிளைண்டா அதை வந்து செக் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஆருக்கு வந்து நம்ம வந்து ஒரு 20ன்னு வச்சுக்கலாமே. எஸ்ங்கிறது வந்து நம்ம ஒரு சின்ன நம்பர் எடுத்துக்கோமா. ஆருக்கு வந்து 10, எஸ்க்கு வந்து 5, சரியா? இந்த ரெண்டு நம்பருமே வந்து நமக்கு 5ஆல டிவைட் ஆகும், ரைட்? இந்த கண்டிஷனை வச்சு ஒவ்வொரு இதுக்கும் வந்து நீங்க அப்ளை பண்ணி பாருங்க. இப்போ ஆர் மைனஸ் எஸ் இஸ் டிவிசிபிள் பை 5ன்னு கொடுத்துருக்காங்க. அது டிவைட் ஆகுதான்னு செக் பண்ணுங்க. செகண்ட் ஒன் இஸ் தட் ஆர் பிளஸ் எஸ் இஸ் இட் டிவிசிபிள் பை 10ன்னு செக் பண்ணி பாருங்க. புரியுதா? அஜய் புரியுதா? Okay, shall we solve this? Yes, ma'am. B answer. Okay. ஜென்ரலி வந்து இந்த டைப் ஆஃப் கொஸ்டின் வந்து ரீசெண்ட் இயர்ஸா ரொம்ப ஜாஸ்தியா கேட்கறாங்க சீசர்ல, ரைட்? இப்போ பாக்குறதுக்கு ரொம்ப காமனான அந்த கொஸ்டின்ஸ் இருக்கலாம். பட் ஆனா எக்ஸாம் ஹால்ல உட்காந்து பார்க்கும்போது இட் இஸ் ஹைலி ப்ரெஷரைசிங் ஒன். இப்போ let me say how it is அப்படின்னா R வந்து இப்போ 10 எடுத்துக்கிறோம், S வந்து 5 வச்சுக்கலாம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் செக் பண்றோம். R minus S, that is 10 minus 5 is equal to 5. It is divisible by 5, right? So first is correct. So அது நம்ம ஆன்சர் கிடையாது. And next one B, that is R plus S is divisible by 10, right? இப்போ வந்து நம்ம 10 plus 5 which is equal to 15 is it divisible by 10? 10 ஆல டிவைட் பண்ண முடியுமா? No, ma'am. Okay, so the second option is it is not necessarily true, right? இது வந்து கரெக்டா இருக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ third option எடுத்து பார்க்குறோம். That is R into S, that is divisible by 5. That is 10 into 5. 10 5s are 50. It is divisible by 25, right? 125 is 25, 225s are 50. And D option என்ன அப்படின்னா R2 plus S2 is divisible by 5 ன்னு கொடுத்துருக்காங்க, right? Which means 2R, right? இப்போ 10 into 2 னா 20 plus S2 means 5 into 2, 10. And that is 30. It is also divisible by 5, right? So it is correct. இப்போ நீங்க வந்து எக்ஸாம்பிள் லைக் 5ஆல டிவிசிபிள் ஆகுறதுனால நீங்க வந்து 10, 20 எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பி ஆப்ஷன் வந்து கரெக்டா வந்து நிற்கும், ரைட்? ஸோ இது புரியுது இல்ல? தட் அசியூமிங் த நம்பர் வந்து நீங்க இன் எக்ஸாம் ஐம் டெல்லிங் திஸ், நீங்க ஒரு நம்பர் எடுத்து இது ப்ரூவ் ஆனாலும் கூட
யூ அகைன் டேக் சம் அதர் நம்பர், அதுக்கப்புறம் நீங்க இதை ட்ரை பண்ணி பாருங்க in order to give some accurate answer. Is it clear? Yes, ma'am. Okay. Now, the next question is that is by looking at all the options, we observe that option B is not necessary true, right? We know that. See, we have already seen this. Okay, let's read this. In a race, a competitor has to collect 6 apples, right? அதுல இந்த ஆப்பிள் எல்லாமே வந்து ஒரு ஸ்ட்ரைட் லைன்ல வச்சிருக்காங்க, ரைட்? அண்ட் a bucket is placed at the beginning. இங்க ஒரு பக்கெட் இருக்கு of the track, which is the starting point. And the condition is that the competitor can pick only one apple at a time. ஒரு டைம்ல ஒரே ஒரு ஆப்பிள் மட்டும் தான் அவங்க எடுக்கணும். And they need to run back. அதை போய் அந்த பக்கெட்ல போட்டு வந்து திருப்பி அவங்க கொஞ்சம் தூரம் ஓடி வரணும், அதே மாதிரி அவங்க எடுக்கணும், ரைட்? இப்போ அவங்க இந்த மாதிரி எவ்வளவு டிஸ்டன்ஸ் கவர் பண்ணா அவங்க எல்லா ஆப்பிளையும் எடுக்க முடியும், இந்த 6 ஆப்பிளையும் எடுக்க முடியும்னு கேட்டிருக்காங்க. இது நமக்கு வந்து பக்கெட்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஆப்பிள் எவ்வளவு தூரத்துல இருக்கு அப்படின்னா 5 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. நெக்ஸ்ட் ஒன் இஸ் தட் 3 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல செகண்ட் ஆப்பிள், நெக்ஸ்ட் 3 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல தேர்ட் ஆப்பிள், நெக்ஸ்ட் 3 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல ஃபோர்த் ஆப்பிள், நெக்ஸ்ட் இஸ் ஃபிஃப்த் ஆப்பிள், தென் சிக்ஸ்த் ஆப்பிள், ரைட்? கால்குலேட் திஸ். I am getting an answer. Ajay, there are optioning in that. Oh my god. Sorry, man. Resetல இது எக்ஸாம் சால்வ் பண்ணும்போது ரொம்ப நார்மல் தான் இது. நம்ம சால்வ் பண்ணி ஒரு ஆன்சர் கொண்டு வருவோம், அது ஆப்ஷன்ல இருக்காது. இல்ல மேம் இருங்க. நான் கரெக்ட் தான். ஓகே. நான் டைப் பண்ணும்போது மாத்தி டைப் பண்ணேன். இஷ்யூஸ். தனியா டெலீட் பண்றது தெரியல. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே. I'm getting some mixed responses for this question. சரி, பார்க்கலாம். Like this is the bucket. இங்க இருந்து ஃபர்ஸ்ட் எடுக்கணும் அப்படின்னா 5 மீட்டர் அவர் நடந்து போகணும், சரியா? இது வந்து ஃபர்ஸ்ட் ஆப்பிளுக்கு. லெட்ஸ் ரைட் ஹியர். ஃபர்ஸ்ட் ஆப்பிளுக்கு 5 மீட்டர் போயிட்டு திருப்பி 5 மீட்டர் வரும், இல்லையா? இஸ் தட் கிளியர்? I am solving this answer, so kindly listen here. But I have missed the paper. Yes. ஃபர்ஸ்ட் ஆப்பிளுக்கு வந்து அவங்க வந்து 5 மீட்டர் போகணும், திருப்பி 5 மீட்டர் வந்து அவங்க ரிட்டர்ன் வரணும், ரைட்? இதே செகண்ட் ஆப்பிளுக்கு பார்த்தோம் அப்படின்னா 5 மீட்டர் போகணும் பிளஸ் ஒரு 3 மீட்டர் எக்ஸஸா அவங்க கவர் பண்ணணும், ரைட்? ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆப்பிள் இங்க இருந்தது, செகண்ட் ஆப்பிள் வந்து இன்னும் 3 மீட்டர் தள்ளி இருந்தது, சரியா? ஸோ 5 + 3 இது வந்து போற டிஸ்டன்ஸ். இதை நம்ம டபுள் பண்ணாதான் அவங்க திருப்பி அந்த பக்கெட் கிட்ட வர முடியும். இதே தேர்ட் ஆப்பிளுக்கு பார்க்கும்போது 5 + 3, ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆப்பிள் செகண்ட் ஆப்பிள் இருந்த இடம் பிளஸ் தேர்ட் ஆப்பிள் இருக்கிறது இன்னொரு 3 மீட்டர் தள்ளி. ஸோ அண்ட் தட் இஸ் 2 அண்ட் fourth is that 5 மீட்டர் 3 + 3 + 3 இன்னொரு 3, ஏன்னா ஃபோர்த் ஆப்பிள் வந்து 3 மீட்டர் தள்ளி தான் இருக்கு, ரைட்? திஸ் இஸ் நாட் 5, இட் இஸ் 5 × 2 அண்ட் ஃபிஃப்த் ஆப்பிள் இருக்கு வந்து 5 + இதே இது 4 3s are 15 ஆச்சு. ஸோ that is 2. 4 3s are 15, 5 3s are 15 and sixth ஆப்பிள் பொறுத்த வரைக்கும் that is 5 + 18 × 2, ரைட்? இந்த மாதிரி தான் கால்குலேட் பண்ணணும். அண்ட் இதுல ஏதாவது தப்பு பண்ணிருக்கீங்களா இந்த கால்குலேஷன்ஸ்ல? ஸ்ரீராஜலட்சுமி, சிவசஞ்சயாரோ மேம் லைக் அவன் ரிட்டர்ன் ஓடுற இத கால்குலேட் பண்ணனும் டிஸ்டன்ஸ். ஓகே, அப்ப கரெக்ட் ஆயிடும் இல்லையா? 75 + 75ங்கிறது 150 ஆயிடும். நீங்க போற தூரம் மட்டும் எடுத்திருக்கீங்க. ராஜலட்சுமி இப்ப கிளியரா? எஸ் மேம். ஓகே. டிஸ்டன்ஸ் கவர். எஸ் சொல்லுங்க. Nothing.
ஓகே ஓகே, ஃபர்ஸ்ட் ஆப்பிளுக்கு வந்து இட் இஸ் 10 மீட்டர் அண்ட் ஓகே இங்க பிராக்கெட் வரணும், ரைட்? அண்ட் இந்த 2ங்கிறது வந்து அவங்க போயிட்டு வரக்கூடிய டிஸ்டன்ஸ், இந்த 5ங்கிறது வந்து இனிஷியல் ஆப்பிள் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் பிளஸ் ஒவ்வொரு ஆப்பிளுமே அடுத்து இருக்கக்கூடிய ஆப்பிள் எல்லாமே வந்து 3 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல பிளேஸ் ஆயிருக்கு. அதை வச்சு நம்ம கால்குலேட் பண்ணும்போது the answer is 150, right? Is it clear? Clear தானே? Yes ma'am. Okay, regarding the second question, எனக்கு வந்து I had some clarity in this, but I need some more clarity. So இது வந்து நம்ம நாளைக்கு கிளாஸ்ல இது பார்த்துக்கலாம், right? And next we are going to discuss climatology PYQ. PYQ போலாமா இல்ல கான்செப்ட் போலாமா? PYQ. PYQ. ஏன் கிளாஸ் போர் அடிக்குதா? இல்ல மேம். ஓகே, PYQ பாத்துடலாம். இதுல ஒரு 4 PYQs இருக்கு. Now, the first question here is with the question. Okay. See, உங்களுக்கு நீங்க ஒரு 2 months கூட நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணியிருந்தாலோ இல்ல மேன்க்ரூவ்ஸ் என்னன்னு தெரிஞ்சிருந்தா கூட அந்த கொஸ்டின் சால்வ் பண்ணலாம், ரைட்? லெட்ஸ் see, தப்பா இருந்தாலும் பிரச்சனை இல்லை. In 2004 tsunami, this tsunami made people realize that mangroves can serve as a reliable safety hedge against coastal calamities. So, mangroves வந்து எப்படி ஒரு சேஃப்டி ஹெட்ஜா இருக்குங்கிறது கேட்டிருக்காங்க, ரைட்? ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா, these mangroves swamp separate the human settlements from sea by a wide zone in which people neither live nor venture out, right? And which means like sea zone ல இருந்து ஒரு குறிப்பிட்ட ரீஜன் வந்து it is separated from the இங்கதான் ஹியூமன் செட்டில்மெண்ட் இருக்கு, இங்கன்னா sea இருக்கு, ரைட்? ஸோ இதை வந்து செப்பரேட் பண்றதுனால it is acting as a safety hedge ன்னு சொல்றாங்க, ஃபர்ஸ்ட் பாயிண்ட். And the second point is that the mangroves provide both food and medicines which people are in the need of after any natural disaster. So இது வந்து ரொம்ப ரெலவெண்டா இருக்கா என்ன? B option. No ma'am. So we can eliminate here, right? So Bங்கிறது கிடையாது. Now, the mangrove trees are tall with dense canopies and serve as an excellent shelter during a cyclone or tsunami. See, cyclone tsunami வந்து coastal regionல நமக்கு ஹிட் ஆகக்கூடிய ஒன்று. இங்க போய் நம்ம எவ்வளவு சுனாமி டைம்ல அங்க போய் ஸ்டே பண்ணுவாங்களா என்ன? So is it a right option here? BUC false. Okay, இது ரெண்டையும் நம்ம எடுத்துக்கலாம். Next one is that the mangrove trees do not get uprooted by storms and tides because of their extensive roots, right? So A வா இருக்கணும் இல்ல B ஆ இருக்கணும்? You say now. ஆமா, ஏனா வந்துட்டு ஹியூமன் வைட் ஜோன் அப்படினு சொல்லிருக்காங்க. ஓகே. வைட் ஜோன் ஆன்சரா இருக்க வாய்ப்பு இல்ல மேம். ஏனா மேங்க்ரூவ்ஸ் வந்துட்டு பெருசா வைடாலாம் இருக்காது மேம். ஓகே. அது வந்துட்டு பேசிக்கலி மேங்க்ரூவ்ஸ் வந்துட்டு அந்த வாட்டரை உள்ள இழுக்கும் மேம். ஓகே. அது எக்ஸ்டென்சிவ் ரூட்ஸ் தான். சோ D மேம். ஓகே, சோ ஆன்சர் உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல D. Let's see some other responses. D தான். ஓகே, ஆன்சர் D தான். மேங்க்ரோவ்ஸ்ங்கிறது என்ன அப்படின்னா தமிழ்ல அது பேர் வந்து சதுப்பு நிலம்னு சொல்லுவாங்க, ரைட்? ஜென்ரலா வந்து சுந்தர்பன்ஸ் தான் வந்து நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஒரு மேஜரான ஒரு ஏரியா ஆஃப் திஸ் மேங்க்ரோவ்ஸ். அண்ட் தமிழ்நாடுல எங்க இருக்கு? கடலூர் அண்ட் பாண்டிச்சேரி பே ஆஃப் பெங்கால் பெல்ட் ஓரத்துல. ஓகே, எக்ஸாக்ட்லி பிச்சாவரம் அண்ட் இந்த ரீஜன்ல இருக்கு, ரைட்? லைக் இப்போ ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட்ல கூட அது மாதிரி இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க மேம் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட். யா, மேங்க்ரோவ்ஸ் வந்து இப்போ நிறைய இடத்துல கொண்டு வராங்க பிகாஸ் ஆஃப் திஸ். அதோடைய திஸ் எக்ஸ்டென்சிவ் ரூட்ஸ் இருக்கக்கூடிய இது ஒரு மெயின் ரீசன்ங்கிறதுனால. ஸோ ஃப்ளட்ல இருந்து இதுல இருந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, அண்ட் இட் இஸ் அனதர் திங் இஸ் தட் இது ஒரு இன்டர்மீடியட் ஜோன் இந்த மேங்க்ரோவ்ஸ்ன்றது, ரைட்? ஸோ இப்போதைக்கு மேங்க்ரோவ்ஸ் பத்தி இவ்வளவு தெரிஞ்சா ஓகே. அண்ட் என்விரான்மெண்ட் இன்னும் ஸ்டார்ட் பண்ணல, என்விரான்மெண்ட் அண்ட் ஈகாலஜி. ஓகே, ஸோ ஆன்சர் இஸ் டி, ரைட்? ஸோ அங்க வந்து எக்ஸ்டென்சிவ் ரூட்ஸ் இருக்கிறதுனால இட் இஸ் ஆக்டிங் அஸ் அ சேஃப்டி ஹெட்ஜ், ரைட்? அண்ட் யூ கேன் ரைட் திஸ் எங்க அப்படின்னா இந்த சைக்ளோன் சுனாமி ரிலேட்டடா எழுதும் போது வே ஃபார்வர்ட்ல இல்ல அப்படின்னா லைக் சஜஸ்டட் மெஷர்ஸ்ல நம்ம இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் வந்து ஆட் பண்ணலாம், ரைட்? ரிகார்டிங் திஸ் மேங்க்ரோவ்ஸ். நெக்ஸ்ட் திங் இஸ் தட் லெட்ஸ் see this. Because mangroves function as a safety hedge in preserving the ecological stability, right? Or ecological stability. And அதோடைய ரூட்ஸ் வந்து ரொம்ப முடிச்சா ரொம்ப டென்ஸா இருக்கும், ரைட்? ஸோ these
trees with withstanding the storms, cyclones, or even the daily rise and falls of the tides. And what is mangrove அப்படின்னா, it is a small tree or shrub that grows along the coast and setting roots in salty sediments, right? Usually beneath the water. தண்ணி கடியில அதோட ரூட்ஸ்லாம் ரொம்ப டென்ஸான இடத்துல போய் இருந்திருக்கும். And they can withstand the tides daily rise fall due to their complex web of roots and extensive roots. This is regarding mangroves. And yeah, you can answer this. Normally the temperature decreases with the increase in height from the earth surface, right? பொதுவாவே வந்து earth surfaceல இருந்து நம்ம போகும்போது நம்ம ஹைட் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும்போது நமக்கு டெம்பரேச்சர் என்ன ஆகுது அப்படின்னா டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்குது, ரைட்? எதனால அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது பேர் வந்து ஐ மீன் இந்த கண்டிஷன் இருக்கு இல்லையா, ஹைட் இன்க்ரீஸ் ஆக டெம்பரேச்சர் டிக்ரீஸ் ஆகுறது வந்து இட் இஸ் கால்ட் அஸ் நார்மல் லாப்ஸ் ரேட். சரியா? இது வந்து நம்ம நெக்ஸ்ட் பார்க்க வேண்டிய டாபிக், நார்மல் லாப்ஸ் ரேட். அண்ட் இதுக்கான ரீசன்ஸ் என்னெல்லாம் சொல்லி கீழே கொடுத்துருக்காங்க. லெட்ஸ் see that. ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா, the atmosphere can be heated upwards only from the surface, ரைட்? என்ன சொல்றாங்க அப்படின்னா, எர்த் சர்ஃபேஸ் இருக்கு இல்லையா, இது வந்து எர்த் சர்ஃபேஸ்ல இருக்கக்கூடிய அட்மாஸ்பியர். இது நம்ம வந்து ஈவன் தோ இன்கமிங் சோலார் ரேடியேஷன் இருந்தாலும் இந்த அட்மாஸ்பியர் எப்படி ஹீட் அப் ஆகும் அப்படின்னா எர்த் சர்ஃபேஸ்ல தான் ஹீட் அப் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இஸ் இட் கிளியர்? ஃபர்ஸ்ட் பாயிண்ட். Okay. Second one is that there is more moisture in the upper atmosphere. Upper atmosphere நமக்கு நிறைய moisture இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. And the third one is that the air is less dense in the upper atmosphere. Upper atmosphere நமக்கு air வந்து கொஞ்சம் கம்மி டென்சிட்டியில இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, ரைட்? And the answer for this question is you need to say same. Okay. நான் ஜெய் கூகுளா இல்ல நீங்களா? ஏன் மேம்? இல்ல கேட்டப்பா, நீங்க ரொம்ப ஆக்டிவா இருக்கீங்க கிளாஸ்ல, நான் கேட்டேன். இல்ல மேம், ஃபர்ஸ்ட் நீங்க காமிச்ச 2 क्वेश्चन வந்து நான் இன்னைக்கு தான் நீங்க கிளாஸ்ல வந்து போட்டு பார்த்தோம், அதனால வந்து டக்குன்னு சொன்னேன். ஓகே ஓகே. நெக்ஸ்ட் क्वेश्चन வந்து இன்னைக்கு அதை தான் பார்த்துட்டு வந்தேன், அதனால டக்குன்னு சொல்லிட்டேன். ஓகே. வேற எதுவும் இல்ல மேம். ஓகே ஓகே, நோ இஷ்யூஸ். இது கெஸ் தான், பார்க்கலாம். ஓகே. எனக்கு ஆன்சர் let's discuss the answer. ஆன்சர் பாத்துடலாமா? क्वेश्चनல இருந்து டவுட் இருக்கு இல்ல இப்போ வரைக்கும்? ஓகே. ஆக்சுவலா வந்து செகண்ட் ஒன் மட்டும் தான் ராங், ரைட்? தட் இஸ் there is more moisture in the upper atmosphere. நமக்கு தெரியும், நமக்கு இந்த எக்ஸ்ட்ரா உள்ள மெட்டீரியல்ஸ் எல்லாமே ஐ மீன் இந்த வாட்டர் வேப்பர், கேஸஸ் இதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டாலே வந்து இருக்கிறது ட்ரை ஏர் தான். இந்த மாய்ஸ்சர் இருக்கிறது வந்து வாட்டர் வேப்பர் பேஸ் பண்ணி தான் நமக்கு அந்த மாய்ஸ்சர் இருக்கு. ஒரு சர்டன் ஹைட்டுக்கு மேல நமக்கு வந்து வாட்டர் வேப்பரே இருக்காது அட்மாஸ்பியர்ல. ஸோ அப்பர் அட்மாஸ்பியர்ல வந்து நிறைய மாய்ஸ்சர் இருக்குன்னு சொல்றதுமே இட்ஸ் அ ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட், ரைட்? அண்ட் the air is less dense in the upper atmosphere. That is quite correct, I guess. Yes, that is correct. Let's see this. Normal lab state அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம வந்து ட்ரோபோஸ்பியர்ல சர்டன் ஹைட்டுக்கு போக என்ன ஆகும் அப்படின்னா லைக் சிக்னிஃபிகண்டா அங்க இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் வந்து ஃபால் ஆகிட்டே இருக்கும், ரைட்? அஸ் வி இன்க்ரீஸ் தி எலிவேஷன் அதோட ஏர் ப்ரெஷருமே என்ன ஆகும் அப்படின்னா டிக்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும், ரைட்? அண்ட் இதை தான் நம்ம வந்து நார்மல் லேப் ஸ்டேட்னு சொல்லி படிப்போம். அண்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் சேஸ் தட் எர்த்தோட அட்மாஸ்பியர் வந்து இட் இஸ் ஹீட்டட் அப்வர்ட்ஸ் ஒன்லி ஃப்ரம் தி எர்த் சர்ஃபேஸ், ரைட்? நமக்கு இன்கமிங் சோலார் ரேடியேஷன் இருந்தாலும் இங்க நமக்கு ட்ராப் ஆகுது இல்லையா, இதனாலதான் நமக்கு வந்து இந்த அட்மாஸ்பியர்ல வந்து ஹீட் வந்து சஸ்டைன் ஆயிட்டு இருக்கு. ஸோ இந்த எர்த் சர்ஃபேஸ் வந்து கீழே இருந்து தான் மேல ஹீட் ஆகிட்டு போகுமே தவிர தட் இஸ் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட், ஃபர்ஸ்ட் ஒன். அண்ட் செகண்ட் ஒன் இஸ் தட் there is no more moisture in the upper atmosphere. நமக்கு மாய்ஸ்சர்லாம் அப்பர் அட்மாஸ்பியர்ல ஜாஸ்தி கிடையாது. வெதர் ஃபினாமினே வந்து ட்ரோபோஸ்பியர் வரைக்கும் தான் இருக்கு, அதுக்கு மேல போனா நமக்கு இந்த வெதர் ஃபினாமினெல்லாம் கிடையாது. And the third one is that the air is less dense in the upper atmosphere. Let's see that.
The air density in the atmosphere decreases with the height and it helps in decreasing the temperature. Right? இதனால தான் நமக்கு வந்து மேலே போக போக temperature வந்து decrease ஆகிட்டே இருக்கும். This is regarding this. The right answer is that 1 and 3. And next one is that, okay, இது சவானா என்னன்னு தெரியுமா? It is a grassland, right? So இதை வச்சு ஏதாவது ஆன்சர் பண்ண முடியுதான்னு பாருங்க. Am I audible or not? Yes, ma'am. Okay. சவானானா வந்து அது ஒரு கிராஸ்லேண்ட். ஸோ ட்ராபிக்கல் சவானா ரீஜியன்ல என்ன மாதிரியான கிளைமேட் இருக்கலாம், லைக் கேரக்டரிஸ்டிக்ஸ்? Definite dry and wet seas. Option C. Extremely short dry season. Okay. இந்த ரெயின்ஃபால் த்ரூ அவுட் இயர் வந்து இது வந்து ஈக்வட்டோரியல் ரீஜன்ல மட்டும் தான் நடக்கும், சரியா? ஸோ தட் இஸ் ரெயின்ஃபால் த்ரூ அவுட் இயர். அண்ட் ஓகே, இது நம்ம இன்னும் பார்க்கல கிளைமேட்டிக் ரீஜன், ஸோ அதனால I'm discussing the answer now. The answer is the definite dry and wet season. Let's see this. The tropical savanna region is characterized by a definite dry and wet season, right? And இது வந்து ஒரு கிராஸ்லேண்ட் பையும், ரைட்? இங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கிராஸ்லேண்ட்ஸ் இருக்கும், அங்கங்க கொஞ்சம் ட்ரீஸ் மட்டும் தான் இருக்கும், ரைட்? வெட் சீசன்ல வெதர் கொஞ்சம் வார்மா இருக்கும் அண்ட் there will be some 50 inches of rain. அண்ட் இதே ட்ரை சீசன்ல பார்க்கும்போது it is quite hot and ரெயின்ஃபால் வந்து இட் இஸ் குவைட் லெஸ், ரைட்? ஒரு மந்த்துக்கு வந்து 4 inches மட்டும் தான் இருக்கும். அண்ட் இந்த மாதிரி ஹை டெம்பரேச்சர், கம்மியான precipitation, இதனால என்ன ஆகும் அப்படின்னா இந்த இடத்துல நிறைய கிராசஸ் வந்து வர ஆரம்பிக்கும், ரைட்? அண்ட் இதே ட்ரை சீசன்ல வந்து அந்த கிராசஸ் will be getting this fire. சவானா ரீஜன் அண்ட் கிளைமேட்டிக் ரீஜன்ஸ் ஆஃப் வேர்ல்டு படிக்கும் போது ஒவ்வொரு கிளைமேட் டைப்புக்கும் வந்து is my voice is audible? Yes ma'am. Yes, Okay. ma'am. Okay. இங்க வந்து மழை பெய்யுது, அதனால அடிக்கடி என்னோட இன்டர்நெட் கனெக்ஷன் அன்ஸ்டேபிள் ஆகுது. சாரி ஃபார் தட். அண்ட் எஸ், ட்ராபிக்கல் வேர்ல்டு கிளைமேட்டிக் ரீஜன்ஸ் படிக்கும் போது ஒவ்வொரு கிளைமேட்டுக்கும் வந்து சில கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும். அதை பேஸ் பண்ணி மட்டுமே வந்து நமக்கு நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க பிவைக்யூஸ்ல. நாட் இன் ரீசன்ட் டைம்ஸ், குவைட் பேக் 2017, 18 வரைக்கும் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் ரொம்ப ஃப்ரீக்வெண்டா இருந்தது. அண்ட் ஓகே, இது சால்வ் பண்ண முடியுதான்னு பாருங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ஆர் யூனிக் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஈக்வட்டோரியல் ஃபாரஸ்ட்? ஈக்வட்டோரியல் ரீஜன்ல இருக்கக்கூடிய ஃபாரஸ்ட்ல இருக்கக்கூடிய கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னவாலாம் இருக்கலாம்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் தட் பிரசன்ஸ் ஆஃப் டால் க்ளோஸ்லி செட் ட்ரீஸ் வித் கிரவுண்ட்ஸ் ஃபார்மிங் எ கண்டினியூஸ் கனோபி. எல்லா இடத்துலையுமே வந்து மரமா இருக்கிறது. அண்ட் செகண்ட் ஒன் இஸ் தட் நிறைய ஸ்பீசிஸ் வந்து ஒன்னா அந்த இடத்துல வாழ்றது. அண்ட் தேர்ட் ஒன் இஸ் தட் பிரசன்ஸ் ஆஃப் நியூமரஸ் வெரைட்டிஸ் ஆஃப் எபிஃபைட்ஸ். எபிஃபைட்ஸ்ங்கிறது வந்து இப்போ சன்லைட் வேணுங்கிறதுக்காண்டி அது ரொம்ப டாலர் ரீஜன் வரைக்கும் நமக்கு, ரொம்ப ஹைட்டான ரீஜன் வரைக்கும் அந்த ட்ரீஸ் will be growing on. That is numerous varieties of epiphytes. Any guesses? ஈக்வட்டோரியல் ஃபாரஸ்ட்ங்கிறது வந்து கண்டினியூஸா அங்க ரெயின் இருந்துட்டே இருக்கும். சி மேம். ஓகே, any other response? Rutika, Sivasanjay, Arun, Nabikumar. Okay. No ma'am, my idea la. Okay. So it refers to tropical rainforest, right? ஈக்வட்டோரியல் ஃபாரஸ்ட்டுக்கு இன்னொரு நேம் தான் வந்து ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட். அங்கே எப்பவுமே வந்து மழை பெஞ்சிட்டே இருக்கும். அண்ட் அங்கே வந்து எபிஃபைட்ஸுங்கிற ஒரு கேட்டகரி வந்து அங்கே இருக்கும். அதே மாதிரி இந்த இடத்துல நிறைய ஸ்பீசிஸ் இருக்கும். அண்ட் there will be some tall trees will be here, right? So answer will be D தான். And let's stop here. Or
ஓகே, இது மட்டும் தெரியுதான்னு பாருங்க. இதான் லாஸ்ட் கொஸ்டின். The seasonal reversal of winds is the typical characteristics of which climatic region? Equatorial climate, Mediterranean climate, monsoon climate, all of the above climate. Okay, the answer is monsoon climate. And wind base பண்ணி இருக்கக்கூடிய சிஸ்டம் தான் வந்து that is seasonal winds தான் மான்சூன்ங்கிற வேர்டு. மான்சூன் சொல்லுவாங்க, MAUSIM. It is Arabic word. It refers to seasonal winds, I guess. So monsoon climate தான் வந்து seasonal reversal of wind. It is the characteristics of monsoonal climate. And yeah, இப்போ நமக்கு நடந்துட்டு இருக்கிறது வந்து seasonal reversal of wind தான். அதனால தான் இப்போ நமக்கு வந்து மழை பெய்யுது in southern India, that is Tamil Nadu. This is regarding climate ஓட PYQs. And இதுக்குள்ள இருக்கக்கூடிய மீதி கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து இதுக்கப்புறம் படிச்சதுக்கு அப்புறம் தான் நமக்கு புரியும், ரைட்? ஸோ இதோட இதை நிப்பாட்டிட்டு let's start our classes. Okay, shall we see this now? Greenhouse gases. பதிலே காமி. Anyone? Yes. Okay. அந்த ஒரு கொஸ்டின் மட்டும் நான் நாளைக்கு கிளாஸ்ல சொல்லிடுறேன், சிசாட்ல உள்ளது. லெட்ஸ் ஸ்டார்ட் திஸ். கிரீன் ஹவுஸ் கேசஸ் ஃபர்ஸ்ட் பார்க்க போறது வந்து கார்பன் டை ஆக்சைடு, ரைட்? இட் இஸ் அ மெட்ரோலஜிக்கலி இம்பார்ட்டன்ட் கேஸ் அண்ட் இட் இஸ் டிரான்ஸ்பரண்ட் டு இன்கமிங் சோலார் ரேடியேஷன், ரைட்? வரக்கூடிய சோலார் ரேடியேஷனுக்கு இட் இஸ் குவைட் டிரான்ஸ்பரண்ட். அண்ட் இதே இது இங்க இருந்து திருப்பி போகுது இல்லையா, அந்த ரிஃப்ளெக்டட் ரேடியேஷன், தட் இஸ் அவுட்கோயிங் டெரஸ்ட்ரியல் ரேடியேஷன், ரைட்? அதுக்கு வந்து இட் இஸ் ஒபேக், which means it doesn't allow. அண்ட் அந்த டெரஸ்ட்ரியல் ரேடியேஷன்ல ஒரு சில பார்ட் என்ன பண்ணும் அப்படின்னா இட் வில் பி அப்சர்வ்டு. இதை என்ன பண்ணும் அப்படின்னா இதை எர்த் சர்ஃபேஸ்க்கு திருப்பி கொடுக்கும், ரைட்? ஸோ இட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் திஸ் கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட். அண்ட் நெக்ஸ்ட் இஸ் ஓசோன். இட் இஸ் அனதர் இம்பார்ட்டன்ட் கிரீன் ஹவுஸ் கேஸ். இது வந்து சர்ஃபேஸ்ல ரொம்ப கம்மி அமௌண்ட் தான் இருக்கு, ரைட்? அண்ட் நெக்ஸ்ட் இஸ் வாட்டர் வேப்பர். இட் இஸ் அ வேரியபிள் கேஸ், ரைட்? அண்ட் ஆல்டிடியூட் போக போக இட் வில் பி டிக்ரீசிங். அதனால தான் நமக்கு அப்பர் அட்மாஸ்பியர்ல the water vapor also decreases from the equator towards the pole. We have seen this, right? இங்க 4% இருக்கும், இங்க 0.1 to 0.2% வரைக்கும் நமக்கு இங்க இருக்கும். And in the warm and wet tropics it may account for 4% of the air by volume. And இது வந்து polar regionல desertல பார்க்கும்போது 1% விட ரொம்ப கம்மியா இருக்கும், that is 0.1%. And இதுவுமே என்ன பண்ணும் அப்படின்னா சன்ல இருந்து வரக்கூடிய incoming solar radiation it will be absorbing and earth உடைய radiated heat வந்து it will be preserving back, right? So it is also in this act of acting like blanket. And இத வந்து earth ரொம்ப கோல்டாவும் வச்சிருக்காது, அதே மாதிரி ரொம்ப ஹாட்டாவும் ஆகாம ஒரு மீடியல் டெம்பரேச்சர்ல வச்சிருக்கிறதுக்கு it is also helping. And water vapor also contributes to the stability and the instability in the air, right? And next is methane. So CH4 is methane and it is one of the most important greenhouse gas. நமக்கு எதன் மூலியமா மீத்தேன் வரும் அப்படின்னா இட் இஸ் ப்ரொடியூஸ்ட் ஃப்ரம் தி டீகம்போசிஷன் ஆஃப் அனிமல் வேஸ்ட் அண்ட் பயாலஜிக்கல் மேட்டர், ரைட்? இப்போ அனிமல் வேஸ்டோ இல்லை அப்படின்னா வேற ஏதாவது பயாலஜிக்கல் மேட்டர் வந்து டீகம்போஸ் ஆகும்போது நமக்கு மீத்தேன் வந்து, ரைட்? இட் இஸ் ஆல்சோ ஏ கிரீன் ஹவுஸ் கேஸ். அண்ட் நெக்ஸ்ட் திங் இஸ் தட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் அட்மாஸ்பியர். அண்ட் தெர் ஆர் 5 layers in the atmosphere. First one is that troposphere, right? எர்த் சர்ஃபேஸ்ல இருந்து பார்க்குறோம் இப்போ. ஃபர்ஸ்ட் இஸ் troposphere, செகண்ட் இஸ் ஸ்ட்ராட்டோஸ்பியர், இங்க தான் நமக்கு ஓசோன் இருக்கு. அண்ட் தேர்ட் வந்து மீசோஸ்பியர், இங்க தான் நமக்கு வந்து அந்த மீட்டியோரைட் இருக்குல்ல, அது இங்க வரும்போது தான் வந்து போன பார்க்கும். அண்ட் ஃபோர்த் ஒன் இஸ் த தெர்மோஸ்பியர் அண்ட் ஃபிஃப்த் ஒன் இஸ் எக்ஸோஸ்பியர். இதை தாண்டி போயிடுச்சு அப்படின்னா திருப்பி எர்த்துக்கு வராது, விச் மீன்ஸ் எர்த்தோடைய கிராவிட்டி கேன் ஆக்ட் அப் டு திஸ் எக்ஸோஸ்பியர் லிமிட் வரைக்கும் தான். அதுக்கு மேல போயிடுச்சு அப்படின்னா இட் வில் பி எஸ்கேப்பிங் ஃப்ரம் தி எர்த்தோடைய கிராவிட்டி. இந்த கிராவிட்டில இருந்து போயிடும் அண்ட் இட் வில் பி ஓப்பன் ஸ்பேஸ், இட் வில் பி கோயிங். திஸ் இஸ் ரிகார்டிங் ஸ்ட்ரக்சர் ஆஃப் அட்மாஸ்பியர். And first we shall discuss about this troposphere, right? And it is taken from Greek word tropos irudhu, and it is atmospheric layer between the earth surface. And idoda height vandu paakumbodhu poles la it will be 6 to 8 km height la irukum. இதே இது ஈக்குவேட்டர்ல இது எவ்வளவு தூரத்து வரைக்கும் இருக்கும் அப்படின்னா இட் இஸ் அப் டு 16 to 18 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் இருக்கும், ரைட்? மேக்ஸிமம் 18 கிலோமீட்டர். அதே மாதிரி போல்ஸ்ல இட் இஸ் அப் டு 8 கிலோமீட்டர். ட்ரோபோஸ்பியரோட திக்னஸ் வந்து ஈக்குவேட்டர்ல ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். எதனால அப்படின்னா இங்க இருந்து
எப்பவுமே இங்க சன்லைட் இருக்கிறதுனால இங்க இருக்கக்கூடிய ஏர் வந்து இட் வில் பி ரைசன் அப், ரைட்? ஸோ த கிரேட்டர் ஹைட்ஸ்க்கு ரைசன் அப் ஆகும். அதனால நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த இடத்துல ஈக்வேட்டர் சைட்ல வந்து நமக்கு ஜாஸ்தி திக்னஸ் இருக்கும் ட்ரோபோஸ்பியர்ல. இது போலார் ரீஜன்ல பார்க்கும்போது இட் இஸ் குவைட் லெஸ்ஸர், தட் இஸ் 8 கிலோமீட்டர் வரைக்கும் தான் நமக்கு இந்த ட்ரோபோஸ்பியர் வந்து ரைட். அண்ட் இந்த ட்ரோபோஸ்பியர் முடிகிற இடம் இருக்கு இல்லையா, தட் இஸ் கால்ட் அஸ் ட்ரோபோபாஸ், ரைட்? அண்ட் the temperature in this layer as one goes upwards, இது என்ன ஆகும் அப்படின்னா ஒவ்வொரு கிலோமீட்டருக்கும் 6.5 டிகிரி செல்சியஸ் வந்து கம்மியாயிட்டே இருக்கும், ரைட்? இது போல்ஸ்ல பார்க்கும்போது இட் இஸ் அப் டு -45 டிகிரி செல்சியஸ். இது ஈக்வேட்டர்ல பார்க்கும்போது இட் இஸ் -80 டிகிரி செல்சியஸ், ரைட்? எக்ஸாக்டா இந்த நம்பர் உங்களுக்கு ஞாபகம் வைக்க வேணாம், பட் யூ நீட் டு ரிமெம்பர் தட் அதோட திக்னஸ் எப்படி இருக்கு அண்ட் அதோட ஆல்டிடியூட் வந்து எவ்வளவு வேரி ஆகுது உங்களுக்கு தெரிஞ்சுட்டா போதும், ரைட்? அண்ட் நெக்ஸ்ட் திங் இஸ் தட் இப்போ நம்ம ஹைட் போக போக நமக்கு டெம்பரேச்சர் கம்மியாயிட்டு இருக்கு இல்லையா, இதுதான் வந்து இட் இஸ் கால்ட் அஸ் லாப்ஸ் ரேட், ரைட்? வில் பி டிஸ்கசிங் இன் லேட்டர் பாயிண்ட்ஸ் டூ அபவுட் திஸ் லாப்ஸ் ரேட். இப்போ லாப்ஸ் ரேட் புரிஞ்சதா? நார்மல் லாப்ஸ் ரேட் anyone? Am I audible or not? Yes ma'am, audible. Okay. Lapse rate அந்த क्वेश्चंஸ்ல டிஸ்கஸ் பண்ணும்போது பார்த்தோம்ல, புரிஞ்சா இல்ல திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ணுவா? இன்னொரு டைம் பண்ணுங்க. one more man. Okay. நார்மல் லாப்ஸ் ரேட்ங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ வந்து ஹைட் இன்க்ரீஸ் ஆகும்போது நம்ம ஹையர் ஆல்டிடியூட் போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா அங்க டெம்பரேச்சர் வந்து கம்மியாயிட்டு இருக்கும், ரைட்? இட் இஸ் கால்ட் அஸ் லாப்ஸ் ரேட், நார்மல் லாப்ஸ் ரேட். சில கண்டிஷன்ஸ்ல நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த கண்டிஷன் வந்து இட் வில் பி ரிவர்சிங் அப், ரைட்? இப்போ நம்ம ஹைட் இன்க்ரீஸ் ஆகும்போது டெம்பரேச்சரும் இன்க்ரீஸ் ஆகும். அதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா தட் இஸ் டெம்பரேச்சர் இன்வர்ஷன், ரைட்? தட் இஸ் கால்ட் அஸ் டெம்பரேச்சர் இன்வர்ஷன் ஆர் நெகட்டிவ் லாப்ஸ் ரேட்னு சொல்லி அதை வந்து நம்ம டிஃபைன் பண்ணுவோம். We'll be seeing this in next concept, right? Just know that normal lapse rate is என்ன அப்படின்னா height increase ஆகும்போது temperature will be decreasing. That is called as lapse rate or normal lapse rate, right? நமக்கு இந்த troposphere there will be some condition called temperature inversion, right? Height increase ஆகும்போது temperature increase ஆயிருக்கும், right? Due to this turbulence and eddies. Eddies ங்கிறது வந்து it is a wind currents மாதிரி, it will be circulating, that is eddies. And இங்கதான் நமக்கு எல்லா வெதர் பினாமினாலும் நடக்கும். இந்த ரெயின்ஃபால், ஃபாக், கிளவுட் ஃபார்மேஷன் இது எல்லாமே நமக்கு வந்து ட்ரோபோஸ்பியர்ல மட்டும்தான் நடக்கும், ரைட்? அண்ட் இந்த கன்வெக்ஷன் ஜோனுமே வந்து நமக்கு இந்த ட்ரோபோஸ்பியரோட முடிஞ்சிடும். இதை தாண்டி நமக்கு எந்த ஒரு கன்வெக்ஷனுமே நடக்காது. விச் மீன்ஸ் இங்க இருந்து போறது திருப்பி பெண்ட் ஆகி நமக்கு ஏர்த்தை பார்த்து வருது இல்லையா, இந்த ப்ராசஸ் எதுவுமே வந்து ட்ரோபோபாஸ் தாண்டி நடக்கவே செய்யாது, ரைட்? அண்ட் எல்லா வெதர் பினாமினும் இட் இஸ் கன்ஃபைன் டு திஸ் ட்ரோபோஸ்பியர். அண்ட் இந்த ட்ரோபோபாஸோட இந்த கன்வெக்ஷன் ப்ராசஸும் ஸ்டாப் ஆயிடும், ரைட்? அண்ட் திஸ் troposphere is the theater for weather because all cyclones, anticyclones and the storms and the precipitation எல்லாமே இங்க தான் நடக்கும், right? And as all water vapors and the solid particles lie within this, because இதை தாண்டி போனோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த வாட்டர் வேப்பரோ இந்த சாலிட் பார்ட்டிகல்ஸ்ல வந்து அவ்வளவா அங்க பிரசன்ட் ஆயிருக்காது, ரைட்? அண்ட் ஜெட் ஸ்ட்ரீம்ஸ் அண்ட் த சீசன்ஸ் இது எல்லாமே வந்து நமக்கு இதோட கன்ஃபைன் ஆனதுதான். ட்ரோபோஸ்பியருக்குள்ள தான் எல்லா வெதருமே இருக்கு, ரைட்? எல்லா வெதர் கண்டிஷன்ஸும். அண்ட் திஸ் இஸ் ட்ரோபோஸ்பியர். இங்கதான் வந்து நமக்கு எல்லாமே உண்டு. அண்ட் இதுக்கு மேல இருக்கிறது வந்து ஸ்ட்ராட்டோஸ்பியர், இதுக்கு மேல இருக்கிறது மீசோஸ்பியர். லெட்ஸ் see this tropopause. ட்ரோபோஸ்பியரோட டாப் மோஸ்ட் லேயர் தான் வந்து இட் இஸ் கால்ட் அஸ் ட்ரோபோபாஸ், ரைட்? ஜெனரல் ஆக்சுவலி இட் இஸ் a boundary between this troposphere and the stratosphere. இடையில இருக்கக்கூடிய ஒரு பவுண்டரி தான் ட்ரோபோபாஸ், ரைட்? அண்ட் this is marked by some constant temperature. And next is stratosphere. Shall we see this in the next class? Yes ma'am. ஓகே, அட்டெண்டன்ஸ் மட்டும் எடுத்துட்டு ஜியோமார்ஃபாலஜி படிச்சு முடிச்சாச்சா? விக்குமார் இன்னும் முடிக்கலங்க. இன்னும் லாஸ்ட் 3 கிளாஸோட பார்க்கணும். ஓகே. அஜய்? மேம் எது டவுட்ஸ் இருக்கா? நோ மேம். ஓகே. கனிமொழி? மேம் எது டவுட்ஸ் இருக்கா? நோ மேம். ஓகே. ஜியோமார்ஃபாலஜி முடிஞ்சதா படிச்சு? இல்ல மேம். ஓகே.
ஓகே, படிச்சிருங்க. ரம்யா பாபு, எஸ் மேம். ஆன்சர் எதுவுமே எழுதலையே மேம் நீங்க ரீசன்ட் டேஸா? எனக்கு கொஸ்டின்ஸ் எதுவுமே எனக்கு வரல மேம். எனக்கு கொஸ்டின்ஸ் வாட்ஸ்அப் குரூப்ல வந்து நான் அது பார்ப்பேன். எனக்கு ஆப் என்ன ஓப்பன் ஆகல மேம். ஓகே மேம், ஓகே, தேங்க்யூ. வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? டவுட்ஸ் வேறது இல்லை மேம். கொஸ்டின்ஸ் மட்டும் நான் எப்படி நான் கேட்டதுன்னு சொன்னா நான் அது மாதிரி கேட்டு எழுதிக்குவேன் மேம். ஓகே மேம், நான் கிளாஸ் முடிச்சுட்டு உங்களுக்கு டெக்ஸ்ட் பண்றேன். சரி மேம். ஓகே, தேங்க்யூ. கிருத்திகா மேம், எது டவுட்ஸ் இருக்காடா அந்த கொஸ்டின் தவிர சிசாட்ல? நோ டவுட்ஸ் மேம். ஓகே, ஜியோமார்ஃபாலஜி படிச்சாச்சா? மேம் லாஸ்ட் 2 கிளாஸ் மட்டும் பார்க்கணும் மேம் டீடைலா. ஓகே, ஸ்ரீ ராஜலட்சுமி, எஸ் மேம். எது டவுட்ஸ் இருக்கா? நோ மேம். ஓகே, சிவசஞ்சயரும் மேம் எது டவுட்ஸ் இருக்கா? இல்ல மேம். ஓகே, நீங்க அந்த ஆப்ல மட்டும் ஜாயின் பண்ணிருங்க. அந்த பேட்ச் இந்த லிங்க் மூலமா குரூப்ல இருக்குன்னு நினைக்கிறேன். பாத்துக்கிறீங்களா? கனிஷ்கா, சொல்லுங்க. புதுவிகம் அகாடமிக்குள்ள போகுது மேம் இந்த ஆப்க்குள்ள. ஓகே, அதுக்கப்புறம் என்ன மேம் பண்ணும்? கிளாஸ் முடிச்சுட்டு எனக்கு கால் பண்ணுங்க. I'll be telling you. எஸ் மேம். ஓகே, தேங்க்யூ. கனிஷ்கா மேம், எது டவுட்ஸ் இருக்கா? இல்லைங்க மேம். ஓகே, தேங்க்யூ. We are having 10 to 15 minutes. ஸ்டேட்டஸ் பேர் பார்க்கலாமா இல்ல? நாளைக்கு பார்க்கலாமா? ஓகே, இந்த ஒரு டாபிக் மட்டும் பார்த்துக்கலாம். டிஃபரன்ஸ் பிட்வீன் இன்சுலேஷன் அண்ட் டெம்பரேச்சர். ரைட், வாட் இஸ் இன்சுலேஷன்? இன்கமிங் சோலார் ரேடியேஷன். ஓகே, இன்சுலேஷன்ங்கிறது இன்கமிங் சோலார் ரேடியேஷன். இது வந்து வரக்கூடிய ஹீட் எனர்ஜி. இதுதான் வந்து இட் இஸ் அ காஸ். ரைட், எர்த் ஹீட் ஆகிறதுக்கான ஒன் ஆஃப் தி காஸ் வந்து இன்சுலேஷன். அண்ட் இதே டெம்பரேச்சர்ங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம அந்த ஹீட் ஆயிருக்கிறதோ இல்ல டிகிரி ஆஃப் ஹாட்னஸ் ஆர் கோல்ட்னஸ் அதை மெஷர் பண்றோம் இல்லையா, அந்த ஹீட்னஸை வந்து மெஷர் பண்றோம்ல, அதுதான் வந்து டெம்பரேச்சர். ரைட், அண்ட் this insulation is the cause and temperatureங்கிறது it is the effect. ரைட், ஹீட் ஆகுறதுனால வரக்கூடிய எஃபெக்ட் தான் நமக்கு இந்த டெம்பரேச்சர்ல இருக்கு. அண்ட் இந்த இன்சுலேஷன் வந்து நம்ம எப்படி மெஷர் பண்றோம் அப்படின்னா பை கேலரிஸ். ரைட், இது டெம்பரேச்சர் will be measuring in this Celsius or Fahrenheit. Right, this is the difference between insulation and the temperature. And இதுக்கப்புறம் நாளைக்கு தான் பார்க்க போறோம். ஸ்ட்ராட்டோஸ்பியர்ல இருந்து நாளைக்கு கிளாஸ் ஆரம்பிக்கலாம். ரைட், if you're having any other doubts you can ask now.